So இன்னைக்கு வந்து module 5 prana violet healing thermal basic class module 5. Thank you very much. Hey Naji. சரி, அதாவது இந்த ஒரு கிளாஸ் வந்து இந்த சொந்த முயற்சி, nothing to do அவங்க சம்பந்தப்படி இவங்க சம்பந்தப்படி இந்த மதம் அந்த மதம் அவங்க நோ, இது என்னால சொந்த கண்டுபிடிச்சி இறைவன் கொடுத்த சக்தினால இது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பெருசா போட்டுக்கிட்டு நாங்க ஃபுல்லா கிளாஸ் ஓட்டுறோம். அதாவது இங்க சார் திஸ் ஃபவுண்டர்ஸ் வியூ, என்னோட வியூ, நான் தான் ஃபவுண்டர் சிவா விக்ரமன் பழனி, supporting not supporting any other belief system. Okay, என்னோட சிஸ்டம் பண்றேன். ஓகே, ஆனா எங்க சிஸ்டம் ஏத்துக்கு ரொம்ப கஷ்டம். எங்க அம்மாவே ஏத்துக்க மாட்டா. என்ன பண்றது, அவங்க அந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டாங்க. நான் சொல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்படிதானம்மா வந்து நாங்கள் இங்க போட்டு சின்னங்க இருக்கும் இருக்கிறது எல்லாம் தெரியும், யாரும் தெரியும்ல, உங்கதான் தெரியும் எப்படி நான் வந்தேன் தெரியும்ல. ரைட் ரைட். நெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர், அதாவது நம்ம உடலுக்கு குணப்படுத்த தன்மை இருக்கு, அத முதல்ல ஏத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இத உட மாற்றோம். அந்த உடத்தன்மை கண்டதெல்லாம் அங்க போய் பார்ப்போமா, இங்க போமா, அங்க போமா, மலையில ஏறுமா, அந்த மலை போமா, இந்த மலை போமா, அந்த மலை தான் கடவுளுக்கு, அங்க போய் பார்க்குமா. ஏன் கடவுள் கீழே இருக்க மாட்டாரா, மலையில மேல இருப்பாரு கடவுள். ஏன் மேடம் என்ன கடவுள் இருக்கு மலை மேல. நார்த் இந்தியால போனாக்கா பல்லாக்களை தூக்கிட்டு போறாங்க கடவுளை பாக்குறதுக்கு, காசு கொடுத்து குண்டா இருக்காளுங்க அப்படி தூக்கிடுவான். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனை அந்த காசு கொடுத்து நல்லா இருக்க வேண்டியது, அது விட்டு கூட இங்கே இருந்து போறாங்க கடவுள் பாக்குறது. என்ன பண்றது, நம்பிக்கை, தாட் ஃபார்ம், யாரு போட்டா, இந்த போ அந்த போ, அந்த கோயில் போ, இந்த கோயில் போ, அந்த கோயில் போனா இந்தியா பூரா கோயில் இருக்கு. அதுல வர 12 ஜோதிடம், 7 ஜோதிடம், எத்தனை ஜோதிலிங்கம்மா, ஜோதிலிங்கம் இல்ல, ஏதோ ஒரு 12 ஜோதிலிங்கம் இருக்கா? நோ மேடம், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு, 5 or 7 12 ஏதோ ஜோதிலிங்கம். நான் ஒரு ஜோதிலிங்கம் போனேன், அது வந்து உஜ்ஜைன்ல இருக்கு. அங்கே நான் 4 மணிக்கு விடிய காலம் வந்து ஒருத்தன் வந்து அகோரி வந்து அந்த செத்து போனோட இதை போடுவான், அது அஸ்தியா சாம்பல், அது போட்டு அவர் தான் ஆரம்பிப்பாரான் அந்த லிங்கது. அவர் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 5 மணி இவங்க வந்து செய்வாங்களாம். அகோரிஸ் அவ்வளவு பெருமை, அகோரிஸ் வந்தாங்க செய்யறான். அவன் என்ன பண்றான், அவன் அவ்வளவு பிளாக் மேஜிக் பண்றான். அந்த கோயில ஜெய நாள் இருக்குது. ஏன் தாட் ஃபார்ம், எதுவும் எனக்கு வேணும், அங்க போனா கிடைக்கணும், அந்த மாதிரி தாட் ஃபார்ம் பண்ணி எல்லாம் போறீங்க. anyway that's your problem, not my problem. So remember, the body wants to heal. அதாவது நம்ம உடலுக்கு வந்து குணப்படுத்தன்மை இருக்கு. அது என்னைக்கு நம்ம ஒத்துக்க போறோம், நம்ம அப்பதான் சரியா போகுது. ஓகே, ரம்யா, thank you. Ramya is doing the translation very good. I will try to talk slowly. Okay, next வந்து ஹெல்த். நம்ம உடல், நம்ம குணம் வந்து நம்ம கையில இருக்கணும். இருக்குதா, அதை கொண்டு போய் யாரும் கொடுத்துருவோமா, டாக்டர் கொடுத்துருவோமோ, அவனுக்கு கொடுத்துருமோ, இவனுக்கு கொடுத்துருமா. அப்ப என்ன தெரியாது, என்ன பண்ணு, எல்லாத்தையும் வீடு போய் உடனே போய் பூசாரி போய் கொடுத்துருக்கீங்களா, பூசாரி இன்னொருத்த பண்ணு, அவன் இந்த பூஜை பண்ணும், அந்த பூஜை பண்ணும், இங்க போ, அங்க போ, சனீஸ்வரன் கோயில் போ, அந்த கோயில் போன்னு அவன் அனுப்பி விடுவான். நீங்களும் போயிட்டு இருப்பீங்க. உங்க கையில முதல் இருக்கணும். அது கையில இருக்கணுமா, நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜ் இருந்தா தான் நீங்க சரியா பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் உங்க கையில தான் இருக்கணும். உங்க ஆரோக்கியம், உங்க குடும்பம் உங்க கையில இருக்கணும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நாங்க கத்து கொடுக்க வந்திருக்கோம் எல்லாத்துக்கும். ஓகே, ஃபாலோ சிம்பிள் ரூல்ஸ். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. சரி, இப்போ 5 கிளாஸ் முடிச்சு வச்சு, 5வது கிளாஸ் 6வது கிளாஸ் முடிஞ்சிடும். அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கு, அதுல நீங்க கத்துக்கலாம் என்னென்ன பண்ணணும். ஓகே, ரைட்டா? யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, நீங்களும் உங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்புறம் ஆரோக்கியம் இருந்துட்டே இருக்கலாம். சரியா ஃபாலோ பண்ணாங்க. சாப்பாடு, இமோஷன், மென்டல், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா உங்க குடும்பம் ஆரோக்கியமா நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க கத்து கூட வெளியே வந்துடும். ரொம்ப பேரு பீவை வந்த பிறகு மூட்டு வலி போச்சு, டாக்டர் எல்லாம் பாக்குறதுல அவங்களே சொந்தமா செஞ்சுக்கிறாங்க. அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, ரைட். இந்த கிளாஸ் வந்து கார்ட்ஸ் என்னன்னு கத்து கொடுக்கிறோம். இத கத்துக்கிட்டீங்க, நீங்களே வான கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்ச பிறகு நீங்களே சொந்தமா இந்த கார்டை நியூட்ரலைஸ் பண்ணலாம். நியூட்ரலைஸ்னா சரிநிலைப்படுத்தும். இதை வெட்ட முடியாது, எடுத்து வீச முடியாது. சில பேர் கட் த கார்ட். நோ 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 நோ.
got to neutralize the cord. அதாவது அந்த கார்டை வெட்ட முடியாது, அந்த கார்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். இதான் முக்கியம். நியூட்ரலைஸ். ஓகே. நம்பர் 1, கார்ட்ஸ்னா என்ன? What are cards? கார்ட்ஸ்னா ஒரு லிங்க், ஒரு எனர்ஜி லிங்க் அப்படியே வருது ஒருத்தனுக்கு, அப்படியே ஒரு எனர்ஜி மாதிரி வரும், வந்து நேரா தேடுது. இந்த எனர்ஜி வந்து ஆத்திரமா இருக்கணும், ஆவேசமா, இவன் செத்து போனோம், இவன் நாரா இருக்கணும், இவன் நாசமா போனோம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது. அந்த தாட் ஃபார்ம் வருது. அந்த தாட் ஃபார்ம் வந்து நேரா வந்து எங்கே தேடுது, இவனை கஷ்டப்படுறதுக்கு தேடுது. எப்படி வரும்னா, அவனுக்கு வந்து இடுப்புல கொஞ்சம் வலி, நேர கோட் அங்க வரும், டக்குன்னு வந்து ஐயோ திடீர்னு ஒரு வலி, திடீர்னு வலி போசாயிரும், எதுவும் தெரியாது. தலைவலிக்கும், தலைவலி, என்னடா திடீர்னு தலைவலிக்குது, நல்லா தானே, இது இடுப்பு வலிக்கும், இங்க வலிக்கும், வயிறு வலிக்கும், எங்காச்சும் வரும், பீரியட் பெயின் ஜாஸ்தியா வரும். இந்த மாதிரி கார்ட்ஸ் வரும். ஏதோ தப்பான எண்ணங்கள், நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா உங்களாலதான் அந்த கார்ட்ஸே வருது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ வந்து சாப்பிடுறாங்க, சாப்பிடும் போது பொறையிறது, என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுவீங்க? தட்டுவீங்க. ஏன் தட்டுறீங்க? எங்க அம்மா தட்டுவாங்களா? தட்டி என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யாரோ நினைக்க சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? பொறுக்கிறது. இதுக்கு வந்து யாரும் சொல்றாங்க, ஆனா சாப்பிட பொறுக்க யாரோ நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு கார்ட்ஸ், ஏதோ ஒரு கார்ட் வந்து இங்க வந்து மாட்டிக்கும். சாப்பிடும் போது ஏதோ ஒரு இது மாதிரி வரும், அப்படி யாரும் பண்ணுவாங்க, தட்டுவாங்க. யாரும் நினைக்கிறான் பாசிட்டிவா நெகட்டிவா நினைக்கிறானா? நெகட்டிவ் என்னமா அப்படியே வந்து இங்க வந்து அப்படியே ஏதோ பிடிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வரும். சிம்பிள் தாட்ஸ். ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைய கொண்டு போறீங்க, வந்து அழுகுது, நீங்க சொல்றீங்களா கல்யாணத்துக்கு, ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாம் இருக்குதுங்க, சுத்துறீங்களா? என்ன சுத்துறீங்க? ஆரத்தி பண்றீங்க, நெருப்போட என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வருது, என்ன பண்றீங்க? யார் கண்ணு? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, வேற நாய் கண்ணு, பள்ளி கண்ணு, தேன் கண்ணு, எல்லாம் கண்ணு வரும், எல்லா கண்ணும். அடுத்த சொல்லுங்க, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கண்ணு, எக்ஸ் வைஃப் கண்ணு, எக்ஸ் ஹஸ்பண்ட் கண்ணு, எல்லாம் கண்ணு. இதான் கல்யாணம் பண்றாங்களா இப்பெல்லாம்? அந்த காலத்து எக்ஸ் வைஃப்லாம் இல்ல, எக்ஸ் வைஃப் இப்ப எல்லாமே இருக்காங்க தானே. டைவோர்ஸ் நடக்குது, பிரிவில் இருக்காங்க, எவ்வளவு பண்ணுவாங்க. ஒரு காலத்துல எங்க மாமியா நல்ல மனுஷி, நல்ல ஆத்மா. எங்க ஊர்ல, அவங்க ஊர்ல வந்து 5 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரே பொம்பளை பிள்ளை. நான் கல்யாணம் ஒரே பொம்பளை பிள்ளைய, பிள்ளைங்களா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களாம் அவங்க வந்தோடனே எல்லாம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சு சிகரெட் இருப்பாங்க. அந்த 4 பேரும் 5 பேரும். நான் ஒண்டிதான் நல்ல மனுஷன், நான் கெட்ட பழங்கள்ல. நான் வந்தா இந்த பிள்ளைங்க கூட விளையாடுவேன். இந்த பிள்ளைங்க விளையாட பார்த்தோன்னே நான் சமைப்பேன், எல்லாம் செய்வேன். இவங்கள வந்து கணக்கா திருட்டு போயிடுவாங்க, மாங்கூடு கவலை மாட்டாங்க வச்சுங்களேன். அந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணுவேன். எங்க யாரு இருக்கா? மாமியா தான் வேலைக்காரி, நீங்க வேற ஆளு இருக்கா. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தாங்க, சரிங்களா? சோ நான் பிள்ளைங்க அங்கிள் 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 எல்லாம் விளையாடுங்க. ஒரு கிண்டர் டீச்சர் மாதிரி வச்சுக்குமே. எங்க அவங்க வைஃப்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்வாய் சிவா நல்லவரு, எல்லாம் அப்படி பாங்க. சிவா ஏன் என் புதுசா இந்த மாதிரி எனக்கு கம்பேர் பண்ணுவாங்க. நைட்ல எங்க மாமியார் உட்கார வச்சு சுத்தி விடுவாங்க. மரமா மாறக்கூடாது அப்படி சுத்தி விடுவாங்க எங்க மாமியார். 1 2 3 அப்படி எல்லாம் போட்டு துணிச்சுப்பாங்க. எனக்கும் பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளையும் நல்லா சுத்தி விடுவாங்க. அந்த காலத்துல தெரியும் உங்களுக்கு, இவங்க எல்லாம் இது பண்றாங்க, இவங்க மாறி போறாங்க, இப்பயே சுத்தி விட்டு அந்த எனர்ஜி எல்லாம் வெளியே தான் கார்ட்ஸ். ஒரு வழி, தி சிம்பிள் கார்ட். இந்த சிம்பிள் கார்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் போயிடும். ஆனா பெரிய லெவல் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் லேஸ்ல போவாது. இந்த சாபம் விடுறது, இந்த மண்ணை வாரி விடுறது, இது பெரிய லெவல் கார்ட்ஸ். அப்புறம் மந்திரவாதி போய் பாக்குறது, கோயில போய் வேண்டுறது, நெகட்டிவா வேண்டுறது, இந்த மாதிரிலாம் கார்ட்ஸ் வரும். இதான் கார்ட்ஸ், சரிங்களா? நம்பர் 1 லிங்கிங். 2 பேருக்கு வரும், குடும்பத்துக்கு வரும், வீட்டுக்கு வரும், பிசினஸ்க்கு வரும், ஹெல்த்துக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். இதான் கார்ட்ஸ். எண்ணங்கள் ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அதாவது இது வெட்ட முடியாது. அவங்க மாறினா இது வெட்ட முடியும். எப்படி அவங்க மாறுது தானே பிரச்சனை. அதே மாதிரி லிங்கிங் டூ பீப்புள் மெனி டுகெதர் ஃப்ளோ. அந்த இடத்துல வந்தோடனே பிராணா உள்ளுக்க வர பிராணம் வெளியே வழி ஆரம்பிக்கும்.
வலி ஆரம்பிக்கும். இதான் கார்ட்ஸ். இது வந்து கண்ணாறு சொல்லுவாங்க. கண்ணாறு. வீட்டுல ஏன் பூசணிக்காய் கட்டுறீங்க, ஏன் கோயிலுக்கு எலுக்கு வீட்டுல வைக்கிறீங்க, இதெல்லாம் கண்ணாறு பிடிக்கிறதுக்கு. ஆனா உண்மையில் நடக்குதா? சில பேர் கயிறு கட்டுவீங்க, கோயிலுக்கு கயிறு கட்டுவீங்க, ப்ரொடெக்ஷன். உண்மையில ப்ரொடெக்ட் பண்ணுதா? கல்யாணத்துக்கு போறீங்க, பொம்பளைங்க வந்து மிஞ்சி கொட்டுவாங்க, பொம்பளைக்கு மிஞ்சி போடுவாங்க. ஏன் மிஞ்சி போடுறாங்க? ப்ரொடெக்ஷன். அங்கதான் பிளாக் மேஜிக், அங்கேதான் உள்ளுக்கு போறோம் அந்த எனர்ஜி. அங்க மிஞ்சி போடுவாங்க பொம்பளைங்களுக்கு. ஆம்பளைக்கு போடுவாங்க போடு. ஆனா பொம்பளைங்களுக்கு வந்து நெகட்டிவா இருக்காங்க, சில பேர் நெகட்டிவா. அந்த மாதிரி மிஞ்ச கழட்டி கால் வலி போயிருக்கு எத்தனை லேடிஸ்க்கு. மேடம் அதே மாதிரிதான் தாலி ப்ரொடெக்ஷன். ஒரு மஞ்ச கயிறே போதும் அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நெகட்டிவ் எனர்ஜி வராம இருக்குது. ஏதோ தாட்ஸ், அவ கல்யாணம் பண்ணாடே, அவ தாலி போட்டிருக்காடே, அந்த மாதிரி தோற்றம் பார்த்தோன்னே அது வராது, எனர்ஜி வராது, நெகட்டிவ் எனர்ஜி வராது. அப்பயும் மீறி வர்றது கூட இருக்கு. அந்த மீறி வரதான் வெளியாக்க ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அந்த மாதிரி பிராணா ஃப்ளோ பண்ண நிப்பாட்டணும்னு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஓகே, ஆபரேஷன் ஆஃப் தி சக்ரா. அந்த லெவல், அந்த சக்கராக்கு வரும்போது அந்த சக்கரா வேலை செய்யாது. இந்த சக்கரா வேலை செய்யாதுன்னா பிரச்சனை வரும். சில காசு ஹார்ட்ல வரும், நேர ஹார்ட்ல வந்து ஹார்ட் துடிப்பே நிப்பாட்டும். இது வந்து இது பண்றதெல்லாம் மந்திரவாதி பண்ணுவாங்க. மந்திரவாதி ரொம்ப சிம்பிளா பண்ணும்போது இந்த கார்ட்ஸ் இங்க வரும். வரும்போது அந்த ஹார்ட் வேலை செய்யாம மரணம் தான். ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யாம பிளாக்ஸ் வரும், இது வரும். ஹார்ட் ஒண்ணு பண்ண முடியாது, டாக்டர் இது ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப மோசமா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்தாரு, அவர் எங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தாரு. அவர் பேர் மிஸ்டர் பாண்டியன். அவருக்கு ஹார்ட்டே வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா, பிளாக்ஸ் ஹார்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா. அந்த பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா, பார்த்தாக்கா அவ்வளவு பிளாக் அவருக்கு பிசினஸ்ல இருந்து, அவ்வளவு பிளாக் அவருக்கு பிசினஸ்ல இருந்து. அந்த வந்த பீவிக்ஸ் வந்த பிறகு அவர் நல்லா ஹீல் பண்ண பிறகு, மன்னிப்புலாம் படிச்ச பிறகு, அந்த கார்ட் போன பிறகு, இன்னைக்கு வந்து ஒரு 1.5 வருஷமாச்சு பிறகு, 1 வருஷம் 2 வருஷமாச்சு. அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு கார்ட்ஸ்னால. அந்த கார்டு விளையாட இருப்பு வழி போது எல்லா வழியும் போயிருது. தட்ஸ் ஆல். இது கண்ணுக்கு தெரியாது, ஆனா நடக்குதே இருக்கு. அதனால தான் நீங்க கிளாஸ் வரும்போது எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்களுக்கு இருக்கிற செய்வனா விளையாடின பிறகுதான் நாங்க ஹீலிங்கே இந்த மாதிரி ஆக்குவோம். கார்ட்ஸ் பிளாக் மேஜிக் கார்ட்ஸ் தான் வரும். மந்திராவதி அனுப்புவான் ஒரு ஆத்மாவை, ஒரு எனர்ஜி அனுப்புவான், நேரா வரும், வீட்டுக்கு வரும், பிசினஸ் வரும், பல மாதிரி பிரச்சனை வரும், யாருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகும், அந்த மாதிரி தூங்கிடுவோம். இந்த மாதிரிலாம் கார்ட்ஸ் வரும். சரிங்களா? அந்த கார்ட்ஸ் வந்து எங்க வரும், அந்த ஏரியா எங்க வீக்கா இருக்கு. இப்ப அந்த இடம் வீக்கா நல்லா இருக்கு வச்சுக்கோங்க, ஆரோக்கியமா நேரா கார்ட்ஸ் இங்க வரும். சரிங்களா? பிளாக் மேஜிக்னா எல்லா கார்ட்ஸ், எல்லா சக்கர கார்ட்ஸ் வந்துடும். பினிஷ் எல்லாம் டாங் 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 7 சக்கர கார்ட்ஸ் வந்துடும். அது பேர் தான் பிளாக் மேஜிக். எத்தனை லெவல் வரும், இங்கே இருந்து வருது கார்ட்ஸ், இன்னும் வரும். ஒரு பூஜை பண்றான் பண்ணும்போது அந்த கார்ட்ஸ் போது ஒரு படத்தை வச்சு பண்றான், செத்து பண்ணோம் சாமீஸ்வரி காந்தேஸ்வரி என்ன பேரை போட்டு முடிச்சுன்னு சொல்லுவான். இந்த படத்தை வச்சு எரிச்சிருவான், நெருப்பு எரிச்சிருவான், இல்ல சுடிக்காட்டில் போய் புதைச்சிருவானுங்க. அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கார்ட்ஸ். அங்கேயிருந்து ஒரு கார்ட்ஸ் வரும்போது தான் நம்மளுக்கு ஒண்ணு இந்த கார்ட்ஸ் விலகு. ஊரா போனோம், ஊரா போனோம், இந்த ஊர் அந்த ஊர் போனோம், அந்த சாமி இந்த சாமி ஒன்னும் நடக்காது. எல்லாம் உங்க சாமி இம்பார்ட் சாமி, ஒன்னும் நடக்காது. உங்க நம்பிக்கை சாமிக்காரே கோயிலுக்காக உங்க நம்பிக்கை தான், வேற ஒண்ணுங்கள. அங்க போன கூட தம்பி வா தம்பி உனக்கு கொண்டு போற பூஜை பண்ண வெளியே கொண்டு போவான் பூஜாரி, அப்படி பண்றானு. அங்க போன ஏதாவது காசு கூட சம்பாதிக்கணும்னு. சரிங்களா மேடம்? பிளீஸ் அந்த கார்ட்ஸ் வந்து சக்கராக்கு முதல்ல வரும், இல்லாட்டி ஆர்கன்ஸ்க்கு வரும், லிவருக்கு வரும், கிட்னிக்கு வரும். கிட்னி வேலை செய்யாது, ஸ்லோவா பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி ஒரு இடமா வரும். வந்த பிறகு இதெல்லாம் வேலை செய்யாம கடைசியில மரணம். காசு எவ்வளவு காசு விளையாடுவீங்க மெடிக்கலா, இது யாராலும் கண்டுபிடிக்கும். மெடிக்கல்லாம் பண்ணிச்சு நல்லதாங்க, காசை முடிச்சுட்டு தான் சொல்லுவான் எல்லாமே நல்லா இருக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க, நீங்க போங்க அனுப்பி விட்டுருவான். ஆனா காசு கொடுக்க மாட்டான். இது என்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்களோ அன்னைக்குதான் உங்களோட வாழ்க்கையே நல்லா இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு லேடி வந்தாங்க, அந்த குழந்தைக்கு 8 நாளா சாப்பிட முடியல, தொண்டல் என்னமோ ஒரு சாப்பிட முடியல வாந்தி. இது இன்னொருத்தர் வந்தாரு, அவளுக்கும் அதே மாதிரிதான்
எவ்வளவு இருக்க டெஸ்டிமோனியல் நம்ம போய் பாருங்க. பார்த்தாக்கா அவங்க வீட்டுக்கார வேலை சில இடத்துல இருந்து கார்ட்ஸ் வருது. சின்ன குழந்தைதான் சாப்பிடல. அது என்னைக்கு அந்த கார்ட்ஸ் விளையாடணுமோ உடனே அந்த புள்ள சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பேர் இந்த மாதிரி இருக்காங்க மேடம். எல்லாரும் கூப்பிடுவாங்க, சார் இந்த மாதிரி இருக்கு சார், அந்த மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரி சார். அந்த மோசம் மேடம் மணிக்கு படிங்க. மணி படிச்ச பிறகுதான் விளையாடும். ஓகே, நாளைக்கு காலங்காத்தால 8 மணிக்கு இந்தியா டைம், 10:30 மணிக்கு மலேசியா டைம் வந்து forgiveness, அதாவது மன்னிப்பு எப்படி பண்றது, அது ஒரு கிளாஸ் இருக்கு எங்களுக்கு. சரிங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாஸ் பண்ணுவோம் நாளைக்கு. இன்னைக்கு வந்து மாடியூல் 5 சாயங்காலம் இன்னைக்கு 8 மணிக்கு மலேசியா டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து மாடியூல் 6 கடைசி மாடியூல். ஓகேங்களா? சரி, அதாவது பார்ட்ஸ் எங்க வரும்? பிசிக்கல் போர்ட்டுக்கு வரும், சக்ராஸ்க்கு வரும், அப்புறம் வந்து கம் டு த எங்க வரும், அந்த ஏரியாக்கு வரும், ஆர்கன்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஹை லெவல் ஆஸ்ட்ரல் பாடில வரும், மென்டல் பாடில வரும். நம்ம ஆஸ்ட்ரல் பாடி உணர்வு உடல்ல வரும். நெக்ஸ்ட் வந்து மனம் உடல், எனர்ஜி பாடி, சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல். இந்த 3 இடத்துல வாய்ப்பு அங்கெல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது அந்த எனர்ஜி பாடியை தான் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வருது மேனேஜ் பண்ணலாம். அங்கெல்லாம் வந்துச்சு பெரிய லெவலே வேற. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், 12 லெவலுக்கு பிளாக் மேஜிக் கண்டுபிடிச்சிருக்கோம். 12 லெவல்ஸ் ஆஃப் பிளாக் மேஜிக். அப்புறம் முக்கியமா ஒண்ணு ஒயிட் மேஜிக், அது ஒண்ணு இருக்கு. அது இங்க வரும், அது இங்க வரும். அதே மாதிரி ஒரு கார்ட்ஸ் வரும். அந்த கார்ட்ஸ் இங்க வருதுன்னா இங்க வருது, இங்க வருது அந்த கார்ட்ஸ். இது வந்து மந்திரவாதி பண்ண மாட்டான், அவன் பிளாக் மேஜிக் எக்ஸ்பர்ட். இந்த குருஜிஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், இந்த யோகா மாஸ்டர், டீச்சரு, அவங்க அனுப்புற கார்ட்லாம் இங்க வரும், இங்க வரும். இது வந்த பிறகு தலைவலிக்கும், தீராத தலைவலிக்கும், பயங்கரம் தலைவலிக்கும். அந்த தலைவலி வரும்போது மருந்தே வேலை செய்ய ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க ஆத்மாக்கு ஒத்துக்கல. நீங்க என்ன செய்யணும், உங்க ஆத்மாக்கு ஒத்துக்கல. உங்க ஆத்மா என்னைக்கு ஒத்துக்கலையோ அந்த வலி வரும். அவ்வளவுதான் பேச்சு. ஓகே மேடம், வெரி குட். நெக்ஸ்ட் இதான் கார்ட்ஸ். கார்டு வரும். இந்த கார்டு எங்க வரும், எங்கே கூட வரலாம். இங்கே இந்தியாவுக்கு போவோம், இந்தியால இங்க வரும். இந்தியன் யூஎஸ் போவோம், யூஎஸ்ஏ இந்தியா வரும். எங்க வேணும் போவோம், அதுக்கு எல்லையே இல்லை. தாட்ஸ் டிராவல். அந்த மதர் எர்த் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி மூலியமா போவோம். எங்க வேணுமோ யார் வேணுமோ வரும். புரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் வரும், நேரா இங்க வரும். ஓகே, நேரா போனா எனர்ஜி எஃபெக்ட் பண்ணும். வலி இல்ல, வலிக்கும், ரொம்ப வலிக்கும். சாப்பாடு செரிமானம் ஆகாது, கிட்னி வேலை செய்யாது, ஹார்ட் வேலை செய்யாது, லிவர் வேலை செய்யாது. ஏன் கார்ட்ஸ் வந்துச்சு, அங்க இடத்துல நிப்பாட்டுச்சு. அந்த சக்கரம் சுத்துற சக்கரம் நின்றுச்சு. சக்கரம் சுத்தணும், வண்டியில சுத்துற மாதிரி வண்டி காரி சுத்தணும். வண்டி ஓடும் போது டயர் நல்லா இருக்கணும். அதாவது டயருக்கு வந்து காத்து இருக்கணும், அப்பதான் வண்டி ஓடும். இல்லாட்டி தண்ணியில போய் வழுக்கி விழுந்துரும். பல மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வரும். இவனுக்கு இது ஏன்டா எனக்கு கார்ட்ஸ், நான் என்ன பண்ணேன் அவன் நினைக்கிறான். நான் என்ன பண்ணேன், ஏன் எல்லாம் எனக்கு பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, நான் தப்பு பண்ணேன்னா, நான் புது காடி வாங்கினேன், அது என் காசு தானே. என் காசு நான் வாங்க. ஓகே ரைட்டு, என் காசு தானா. ஓடுறது இவன் ஸ்டைலா ஓட்டுறீங்க, மாதிரி ஸ்டைலா ஓடுறது பெரிய ஒரு எனர்ஜியே மாறி போறோம். நான் காடி வாங்க, நான் சக்சஸ்ஃபுல், நீங்க ஓடுறீங்க. அந்த மாதிரி 10 பேர் பாக்குறாங்க. உங்க சொந்தக்காரங்க அனுப்புவான், உங்க வைஃபை கார்டு அனுப்புவான். என் புதுசா அந்த மாதிரி தான் பண்றாங்க, ரொம்ப அழகா இருக்கான், அந்த மாதிரி கார்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் வரும். சார் கார்ட்ஸ் கேன் கம் ஃப்ரம் எனிபாடி, யாருக்கும் கார்ட்ஸ் வரலாம். ஓகே, அந்த கார்ட்ஸ் என்னைக்கு போவோமோ அப்படிதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது வந்து கார்ட்ஸ்னால. ஆனா தப்பான சாப்பாடு சாப்பிட்டீங்க, அதுக்கு அடுத்துதான் போவோம். சாப்பாடு கார்டு சம்பந்தம் இல்லை. இந்தியா, நான் ரொம்ப சாப்பாடு பத்தி பேசுறேன், நான் என்னன்னு தெரியல. பிகாஸ் நான் இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு 3 வேளை சாதம் தான் கிடைக்கும், சாம்பார் தான் கிடைக்கும். 3 வேளை சாம்பார் சாதம் தான். ஆமா இல்லையா மேடம்? ரைட். நெக்ஸ்ட், எதனால கார்ட்ஸ் வருது? கார்ட்ஸ் எதனால வருதுன்னா, ஒண்ணு வந்து ஆத்திரம். இது மேடம் தமிழ் போட்டிருக்கு, பழி உணர்ச்சி. சரி, ஒண்ணு கேக்குறேன், பழி உணர்ச்சி, பழி வாங்கணும்.
அந்த குடும்பமே நாசமா போனோம். மதுரை பக்கத்துல கோயில் இருக்கு, அந்த ஆறு ஓடுது, ஆறு அப்படியே தண்ணியே இல்ல அந்த ஆத்துல. அங்க ஒரு பெரிய கோயில் கட்டி போட்டிருக்கான், அங்க நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன். அங்க போனா காசை ரெண்டா வெட்டுறானுங்க. இவ்வளவு காசு வெட்டி வச்சிருக்கான், ரெண்டா வெட்டி வச்சிருக்கான், பெரிய பெரிய சாக்குல வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க. ஏன்? ஆவேசம், ரிவெஞ்ச். என்ன இது பேர்? பழி வாங்குற உணர்வு, பழி வாங்கணும். அந்த குடும்பத்தை பழி, நீ ஏமாத்திட்டான், இந்த மாதிரி பண்ணீங்க, ஒண்ணு நடக்க போல, உங்களுக்கு கஷ்டப்படி அவனும் கஷ்டப்படுவான் என்ற அந்த மாதிரி ஆசாமிகள் இருக்கு. போய் நெகட்டிவ் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி கோயில ஆசாமி தான், அங்க கடவுளே இல்ல. கடவுள் இந்த மாதிரி சொல்லவே மாட்டாரு. பார்த்தா கத்தியும் கடவுளும் உட்காந்து கோயில்ல கத்தி, இந்த கத்தியும் அந்த கத்தி, வாயில சுட்டு சாட்டை, கேங்ஸ்டர்ஸ் போய் சொல்லுங்க, கேங்ஸ்டர் சாமி இதுங்களா, கேங்ஸ்டர்ஸ். அதான் போலீஸ்காரங்க எல்லாம் பழி வாங்குற சாமிங்க. எப்படி நீங்க பழி வாங்குறீங்களோ அதே அந்த மாதிரி பழி வாங்குற சாமிகள் வரும், வந்து செஞ்சு போடும். பயங்கரமா கட்டும், அந்த ஆத்மாவே வந்து நிக்கும் முன்னுக்கு. என்னமா நீங்க சொல்லிக்க, நீங்க சொல்லிக்க, நான் ஒரு 2 கடை வெட்டுறேன், அப்புறம் காசு கொடுக்குறேன், லஞ்சம் கொடுத்துறேன் சாமிக்கு. என்ன பண்ணும்? நான் மணி வாங்கி கொடுக்குறேன், நான் இது வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், டியூப் லைட் வாங்கி கொடுக்குறேன், உண்டியில காசு போடுறேன், இதெல்லாம் என்ன பண்றீங்க? நல்லா சேலை வாங்கி கொடுக்குறேன், மாமூல் பிரைபரி, சாமிக்கே பிரைபரி. அப்புறம் இயற்கை ஏன் நடக்காது இதெல்லாம்? அந்த மாதிரி ரிவெஞ்ச், பழி உணர்வு. நெக்ஸ்ட் ஆத்திரம், ஆத்திரமா கோபம். யாரு கோபம்? டிஃபரன்ஸ் மேடம், சேம் தானே? ஆத்திரம் கோபம் வேற லெவல் இருக்கா மேடம்? ஆத்திரம் கோபம், கோபம் ஆத்திரம் ரொம்ப ஹாய் மேடம். கோபம் கோபமா இருக்கண்டா, ஆத்திரம் டேய் அவன் போடுறா, அது டிஃபரன்ஸ் இருக்கு மேடம். அப்புறம் ஏன் 2 வார்த்தை நிச்சயமா டிஃபரன்ஸ் இருக்கும். கோபம், நான் கோபமா இருக்கேன், கிட்ட வராத, கோபமா கிட்ட வர, ஆத்திரமா இருக்கேன் டேய் கிட்ட வர, அந்த மாதிரி ஆத்திரம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கட்டை வச்சுக்கிட்டு வாடா 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 பண்றா, கோபமா இருக்கேன் போயிரு, அது கொஞ்சம் லெவல். ஆத்திரம் கொஞ்சம் ஹை லெவல் மேடம். அந்த மாதிரி பல மாதிரி ஆத்திரம். ஆத்திரம் என்னன்னு பேசுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, சாம விடுவாங்க. ஆத்திரத்துல பயங்கர சாம விடுவாங்க, நீ நாசமா போவோம், குடும்பமே இருக்க கூடாது. அந்த சாமம் வேலை செய்யும். அதுல வர வைத்தவரை அடிச்சுக்குவாங்க, கடிச்சுக்குவாங்க, வைத்த அடிச்சுப்பாங்க. அப்பா 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 மண்ணை போய் தூணு மண்ணை வீசுறது. அந்த ஆதத்தை மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். ரொம்ப ஏமாத்துறேன், என்ன ரொம்ப ஏமாத்து போட்டேன், இந்த ஆள் நம்பி ஏமாத்தேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறோம், எங்க இந்த ஆள் வந்து சும்மா நல்லா இருக்கேன். எத்தனை ஆம்பளைங்க பொம்பளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணுங்க, எத்தனை பொம்பளைங்க ஆம்பளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணுங்க. அது மாதிரி பல மாதிரி இருக்குல்ல. 100 பொய் கல்யாணம் பண்றீங்களா? 100 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாம 1000 பொய், 100 1000 பொண்ணு, 1000 பொய், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்துவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு எல்லாம் உண்மை, ஒண்ணு வெளியாக முடியாது. அந்த காலம் டிவோர்ஸ், இப்ப டிவோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏமாற்றம், ஏமாத்திட்டாங்க, இவ்வளவு காசு கொடுப்பேன் ஏமாத்திட்டாங்க, என் பையன் நல்ல வயசு நல்ல பையன் பார்த்தா அவங்க ஏற்கனவே இன்னொரு பொண்ணை வச்சிருக்கான்னு எவ்வளவு ஏமாற்றம் வந்து இருக்கும். டிசப்பாயின்மெண்ட் இன் லைஃப். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெலஸ், பொறாமை. அந்த பொறாமை தான் பெரிய பிரச்சனை. எல்லாம் குடும்பம் எப்படி மேடம் மாமியா வந்து மருமகளை பார்த்து பொறாமப்படுறா? இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டா இந்த சீரியல் தான் கத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி அம்மாமார்கள் பொறாமப்பட மாட்டாங்க, ஆனா மருமகள் வந்து மாமி மேல பொறாமப்படுவாங்க. என்னை கவனிக்க மாட்டா அந்த மருமகள். எங்க அம்மா நல்ல கதை கேட்கமா, எனக்கு கதை சொல்லுங்க, அவங்க பொறாமை எல்லாம் உங்க மருமகள் சொல்லிட்டாங்க, அவங்க அழகா சொல்லுவாங்க பொறாமைனால. பொறாமை எங்க அம்மாவே சேவனை பண்றாங்க அவங்களுக்கு, அப்படி அவங்க சொல்றாங்க. எங்க போய் பார்த்தாங்களா உங்க அம்மா உங்க மாமியாவும் ஒரு சேவனை பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி என்னமோ எங்க அம்மா அவங்க எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி பயங்கரம் பயங்கரம் ஜெலஸ். மருமகளும் ஜெலஸ், அவங்களுக்குள்ள பிரச்சனை. அக்கா தங்கக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஓ நீ உன்னைய மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணி விட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை, எங்க மாப்பிள்ளை பாத்தியா ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்கான், அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த டைம்ல சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அக்கா தங்கச்சி படிக்க வச்சேன், இங்க யாரும் படிக்கவில்லை, அவ மட்டும் படிக்க வச்சுக்க பாத்தீங்களா, என்ன அவ கொஞ்சம் ஸ்மார்ட் இருந்திருப்பா, என்ன பண்றது? இந்த மாதிரிதான் ஜெலஸ், பொறாமை பயங்கரம். இதெல்லாம் உடனுங்க, ஏதோ கர்மா, இந்த கர்மா பேர் நம்ம ஏத்துக்குங்க, கர்மா ஏத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து லஸ்ட், காம வெறி. காம வெறி கூட லஸ்ட் வரும். லேடிஸ் எல்லாமே செக்ஸ் சக்கரால வரும். என்னாச்சும் ஆகும், அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப காம வெறி, அதான் ரொம்ப. அதனால அந்த காம வெறி எப்படி பண்ண தவிர்க்கிறாங்க இந்தியால? முஸ்லிம்ஸ் எப்படி தவிர்க்கிறாங்க? மூடிக்கிறாங்க, ஃபுல்லா மூடிக்கிறாங்க.
கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஒரு வயசு வந்தோடனே அவங்களுக்கு வந்து அந்த வயசு வந்த நேரம் பொம்பளை பிடிக்கலாம் எல்லாம் முடிக்குவாங்க, எல்லாம் ஃபுல்லா பண்ணுவாங்க. அந்த அழகுக்கு முடி அழகு. நம்ம என்னன்னா நம்ம ரவுக்கே எவ்வளவு குறைக்க பார்க்கிறோம். பின்ன ஜன்னல் வேலை போட்டுக்கிறாங்க, எவ்வளவு நீட்டா கீழே வருது. இதெல்லாம் ஏன் பண்றீங்க? இன்னொரு காமிக்கிறதுக்கு. அவன் காம வெளியே உட்காந்துருப்பான். ஏய் இந்த பொண்ணை பாடுறா இப்படி இருக்கா பத்தியா, சி இப்படி போட்டுக்கா, எவ்வளவு எனர்ஜி வருது. திங்க். ஏன் அந்த மதம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மதம் இந்த மாதிரி இருக்கு? ரொம்ப லைட்டா இங்க வரைக்கும் தெரியும் வயிறு, அத மூடிக்கிறது, சாரி மூடிக்கிறது, இங்க வரைக்கும் கண்டிக்கிறது. வாய் ஏன் இந்த மாதிரி போடுறீங்க? டிஷர்ட் போட்டுங்க, சாரி கட்டிங்க, நல்லா ஃபுல்லா வந்துடும். இதெல்லாம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தொப்புளு எனர்ஜி, எவ்வளவு இடுப்பு காக்குறீங்க, எல்லாம் எனர்ஜி, எல்லாம் நெகட்டிவ் போவோம். காம வெறி முத்தவள வரும். காம வெறி, எஸ், இதெல்லாம் நீங்களே அறியாமலே பண்ணிக்கிறீங்க. அவ்வளவு கோல்டு போட்டு போறீங்க. யாரு பாக்குறா? சொந்தக்கா இவ்வளவு கோல்டு வச்சிருக்காங்களா? ஜெலஸ். போறாமை, போறாமைனால வந்துடும். அந்த கோல் போட்டனால அழகான பையன் படிக்கிறான், அவங்க அதே மாதிரி பையன் இருக்கான், ஒரே ஈடு, ஆனா அவன் படிக்க முடியல. ஓ அதோட உடனே ஒரு ஜெலஸ். அதே மாதிரி காம வெறி. நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. எங்க ஊர்ல சீர்த்தி இருக்காங்க, அவங்க இப்படி போட்டுருவாங்க. ஆம்பளை பையன் நேரம் கேட்பாங்க, ஏன் சொல்ல முடியும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இந்த மாதிரி போடாதானே. அவ இவ்வளவு கட்டை போட்டுப்பா. என்ன நடக்குது? காம வெறி. நீங்களே இது உண்டாக்குறீங்க. காம வெறி. அப்புறம் பிளாக்ஸ். இது நம்ம திருமண தடைகள். திருமண தடைகள் கார்ட்ஸ் வரும். ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை ஆசைப்படுறான், அவன் பிடிச்சிக்குது. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கோயில் போய் மத்த போய் கயிறு கட்டுவான், ஒரு கல்லை கட்டுவான். இந்த பொண்ணு என்னதான் வேணும்னு போய் வேண்டி இருப்பான். பொண்ணு தான் வரான், அவனும் அந்த பொண்ணு ஆசையா இருக்கு, ஆனா இவன் தெரியாது. அவனும் ஒரு கல்லை கட்டுவான். 2 பிளாக்ஸ் ஆச்சு. அங்கிருந்து கார்ட்ஸ் போவோம். அப்ப 4 அவனை கட்டுவான். 4 பேர் பிளாக்ஸ். அந்த பொண்ணு மேல 4 பிளாக். அதே மாதிரி ஆம்பளைங்களும் இருக்கும். சில கோயில போய் திரும்பி கட்டுவாங்க. சில பேர் இந்த பிளாக் பூட்டு வாங்கி போடுவாங்க. 2 பூட்டு வாங்கி போட்டுருவாங்க. ஒன்னா போடுறது பூட்டு வேற, தனித்தன போட்டு பூட்டு வேற. ஒன்னா போடணுமா? நானும் என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நம்ம ஜென்மத்தை பிரிய கூடாது, பூட்டு வாங்கி கட்டுறோம். அது 2 பேரும் ஒப்பந்தம் இருக்கு. ஆனா திருப்பி உடைக்க கூடாது. ஒப்பந்தம் போட்டாச்சு அந்த இடத்துல, அந்த கோயில்ல, தெரியுமா சார்? ஆனா தனியா போடுறான் பாத்தீங்களா, அதெல்லாம் பிளாக்ஸ். நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், கட்டி விட்டுருவோம், சரியா போச்சு. அந்த பொண்ணுக்கு பிளாக்ஸ் ஆகும், அந்த பொண்ணு கல்யாணம் இருக்காது. அந்த மாதிரி தடங்கள், கல்யாண தடங்கள். எங்களை வந்தாங்க சார் பிளாக் பண்றான். இதே மாதிரி ஒரு பையன் வந்தான், நல்லா செப்ப நல்லா ஹேண்ட்ஸம் வந்தான். அவனுக்கு ஒரு 35 வயசு. மேடம் வந்தாங்க, அவங்க அம்மா. என்ன மேடம் ஆச்சு? இல்ல எங்க மகனுக்கு கல்யாணம் பண்ண எவ்வளவு பொண்ணு பார்த்தோம். நான் சொன்னேன், மேடம் வந்து பையனுக்கு ஒரு 35 பிளாக்ஸ் இருக்கா மேடம், என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். 30 இல்ல ஒண்ணும் பண்ணல சார். மேடம் எத்தனை வீட்டுல போய் பொண்ணு பார்த்து வேண்டாம், அது ஏகட்டப்பா இருக்கு சார். எத்தனை வீட்டுல போய் ஏறி உக்காந்து டீ குடிச்சு வந்திருப்பாங்க. அப்புறம் பொண்ணு மூக்கு சரியில்லை, காது சரியில்லை, பொண்ணு படிக்கல, பொண்ணு வெம்மல, பொண்ணு நாங்க வேற மாதிரி பொண்ணு கேட்கிறோம், படிக்க பொண்ணு கேட்கிறோம், படிக்காத பொண்ணு கேட்கிறோம், நாங்க வேலை செய்ய பொண்ணு வேலை செய்ய, எவ்வளோ கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் வராங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்து பாப்பண்டா அப்படின்னு போறாங்க. பொண்ணு வீட்டுல எப்படியாவது அந்த மாப்பிள்ளை வரும் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு தாட் சொல்லுது இந்த குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்லுது, ஒரு தாட் சொல்லுது பாப்போம் சொல்லுது. எங்க மேடம் நீங்க போயிட்டு வேண்டாம்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றம். நெக்ஸ்ட் நேபர்ஸ் வந்து பார்த்த பொண்ணுலாம் யாரும் வேண்டாம்னு சொல்லுவான். அந்த பொண்ணு இருக்க அவன் ஊரு பூரா பக்கத்துல உட்காந்துருப்பான். அந்த பொண்ணு வேண்டாம், ஒரு 4 பொண்ணு பார்த்துறாங்க, மாப்பிள்ளை பார்த்தாங்க, எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த பொண்ணு மேல தப்பு கண்டுபிடிப்ப ஆரம்பிப்பாங்க எல்லாமே. அதை சொல்லுவாங்களே, ஊர்ல போய் விசாரிங்க, அந்த பொண்ணு பத்தி குடும்பத்தை தருவாங்க. இதேதான் வேலை. ஊர்ல போய் விசாரிக்கிறது, பக்கத்துல போய் விசாரிக்கிறது. அவன் கெட்டவனா நல்லது சொல்ல போறான், வேண்டாதவனா கெட்டது சொல்ல போறான். அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, அந்த மாதிரி கார்ட்ஸ் வரும். அந்த பையனுக்கு அவ்வளவு கார்ட்ஸ் எல்லாம் பொம்பளைங்க. நான் சொன்னேன், மேடம் மொத போயிட்டு நீங்களும் உங்க பையனும் யார் யாருக்கு பொண்ணு பார்த்தீங்களோ எல்லாத்தையும் நினைச்சு மன்னிப்பு படிங்க.
மன்னி படிச்ச பிறகு நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான். போனவங்க தான், திருப்பி வரவே இல்லை. வந்திருப்பாங்க எனக்கு தெரியாது. அது கோயம்புத்தூர் முதல் கிளாஸ். இந்த மாதிரி பிளாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது என்ன மேடம்? செல்வ செழிப்பு தடங்கள், வெற்றி பெற தடங்கள். எஸ், காசு வராது, இவனு பிளாக் பண்ணிருப்பான். நீ கடன் வாங்கிருப்பீங்க, கொடுத்துக்க மாட்டியா, அவன் அனுப்புறான், இந்த பொண்ணை நாசமா போவ, காசு வாங்க மாட்டான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். உங்களுக்கு நீ 10 பேர் காசு வாங்கிருப்பீங்க, உங்களுக்கு காசு வாங்கி கொடுத்துக்க மாட்டீங்க, அவன் நினைப்பான் காசு வாங்க கொடுக்க மாட்டான். அது மாதிரி தடங்கள் வரும். நீங்க என்ன பண்ணும்? முத முக்கியமா அத மன்னிப்பு கேட்கணும். யாரு அவங்க காசு கொடுத்தாங்களோ, நீங்க யாருக்கு காசு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நினைச்சு மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு போன பிறகு உங்களுக்கே வரும், இல்லாட்டி உங்களுக்கு தடங்களா வரும். அவங்க எங்க அவங்க வரும்போது நல்லபடியா பேசுங்க. நான் கொடுக்குறேன்ப்பா, கொஞ்சம் தடங்களா இருக்கு, கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதோட நீ என்ன பண்ணிட்டு போ, நீ என்ன பண்ணிவா, எனக்கு தெரியாது, உங்க காசை கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது பிரச்சனை வரும். நம்பிதான் காசு கொடுத்தாங்களே, அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு அந்த காசு கொடுக்கணும். அதாவது எப்படி சொல்லணுமா, ஒரு பொட்டி வாங்க, ஒரு பொட்டி செய்யுங்க, ஒரு பொட்டி, ஒரு ஒண்டியல் மாதிரி பண்ணும் வச்சுக்குமே. இது ஒரு ஒண்டியல். இது காசு கொடுக்க தடங்களுக்கு நீங்க யாரும் கொடுக்கணும் காசை. அந்த மாதிரி ஒரு பேப்பர் அவங்க பேர் எழுதுங்க. அவன் பேர் வந்து விமலன். நான் பட்ட கடனை உனக்கு நாணயமா திருப்பி கொடுப்பேன்னு எழுதுங்க. எழுதி உள்ள போட்டுங்க பாக்ஸ்ல. ஒரு 10 பேர் போட்டு ஒரு பாக்ஸ், ஒரு ஒன்றியம் பாருங்க. நாளுக்கு ஏதோ ஒரு காசு போடுங்க. 5 ரூபாவா 1 ரூபாவா சொல்லணும். என் கடைக்காரன் எல்லாத்துக்குமா நான் ஏமாத்த மாட்டேன், உங்க கடன் திருப்பி கொடுப்பேன்னு போடுங்க. அந்த மாதிரி போட்டு நீங்க வச்சுக்கணும். அப்பதான் அந்த எனர்ஜி வராது உங்களுக்கு. அந்த கடன் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து வராது. இல்லாட்டி அவன் அனுப்புவான். அவன் அனுப்புன எனர்ஜி உங்களோட ப்ராஸ்பரிட்டி அஃபெக்ட் பண்ணும். வர காசு கூட வராம போயிடும், தடங்களாயிரும். புத்தகம் சொல்றான், இவன் நாசமா போனோம், இவன் காசு கொடுக்க மாட்டான், இவன் கஷ்டப்படணும், அவன் அந்த மாதிரி சாபம் விட்டுட்டே இருப்பான். அவன் யாருக்கு வாங்கினா நமக்கு தெரியாத. அவன் 10 பேருக்கு காசு வாங்கியிருப்பான், உங்களுக்கு கொடுத்துருப்பான், நீங்க கொடுக்கல, அவன் கஷ்டப்படுறான். எல்லாமே கஷ்டப்படுறவன் தான். நம்பிக்கையா கொடுத்துருப்பான். நீங்க சொல்லிருப்பீங்க, நான் ஒரு வாரம் கொடுத்துருப்பா, ஏதோ ஒரு நிலைமை உங்களுக்கு கொடுக்க முடியல. அந்த மாதிரி நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். நெக்ஸ்ட் மேடம், செய்வனை. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் செய்வனை இருக்கா இல்லையோ, அந்த கார்ட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த கார்ட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு கண்டுபிடிப்போம் எப்படி இந்த கார்ட்ஸ் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணலாம் சோலார் பிளெக்ஸிஸ், நேவல் சக்ரா, அந்த ஆர்ட், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் மேஜிக். ஒயிட் மேஜிக்னா வென் குரு மந்திரம். இப்ப நாடுல பாத்தீங்கன்னா எல்லாம் குருவும் என்ன பண்றாங்க, அவங்க மெம்பர்ஷிப்பை தான் பெருசாக்க பாக்குறாங்க. ஏத்தமா எல்லாமே காசு கொடுப்பாங்க, மெம்பர்ஷிப் எல்லாம் வாங்க வாங்கன்னு அந்த காசு கொடுத்து எல்லாத்தையும் பெருசா பண்ணாங்க. இதான் மெம்பர்ஷிப் ரைட். எல்லாம் குரு அந்த மாதிரி தான், எல்லாமே ஒயிட் மேஜிக் தான். அவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளை சேர்க்கறதுக்கு. பின்னால ஒரு கல்லு பின்னால ஒழிஞ்சுக்கிட்டு ஒரு படம் வச்சு நான் தான் இது நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சாதாரண மனிதர்கள், ஏதோ கொஞ்சம் பவர் கொஞ்சம் கூடனால அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப முக்கியமா என்னன்னா இந்த பிளாக் செய்வனை என்னன்னா, ஒருத்தன் போயிட்டு ஒருத்தன் செய்யறான். எப்படி செய்வானா, அவனுக்கு ப்ரொமோஷன் வருது. அந்த கம்பெனி வந்து 3 பேருக்கு ப்ரொமோஷன் தேடுறாங்க, ஆனா ஒரு ஆள் தான் கிடைக்க போகுது. இந்த 3 பேர் என்ன பண்ணுவான், அவன் கோயில் போய் வேண்டுவான். இவன் அந்த கோயில் வேண்டுவான், அவன் அந்த கோயில் வேண்டாம், அவன் கொடுப்பான். அப்புறம் சொல்லுவான், எங்க அம்மா சொல்லுவான், அவங்க அம்மா போய் வேண்டுவா, அப்புறம் பொண்டாட்டியும் வேண்டுவா, எல்லாத்தையுமே வேண்டுவாங்க. சரிங்களா மேடம்? ஆனா சில பேர் வந்து பல மாதிரி கோயில் போவான். இவன் என்ன பண்ணுவான், கத்தி சாமிக்கு போவான். இந்த சாட்டத்துக்கார அவர் போவார், சொல்லுவார் எனக்கு மட்டும் கிடைச்சது, நான் ஒரு கடா கொடுக்கணும். அவன் என்ன சொல்றான், எனக்கு கிடைச்சாங்க நான் பூங்கோசல் ஆக்கி போடுறேன்னு பண்ணுவான். இந்த 3 பேரும் பல மாதிரி சொல். அதே மாதிரி அணிஞ்சு வரும்போது இந்த 3 பேரும் தாக்கும். எப்படி தாக்கம்னா, ஒருத்தன் காலை உடைஞ்சிடும், ஒருத்தனுக்கு இது நடக்கும், வேலை செய்ய முடியாது, சீக்கா போயிடுவான். அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொமோஷன் யார் எந்த கூட அந்த மாதிரி ப்ரொமோஷன் வரும். ஆனா யாரும் போயிட்டு கோயில போயிட்டு எப்பா நாங்கெல்லாம் கஷ்டப்படுற வேலை செய்யும், இறைவா யாருக்கு இது கிடைக்கணுமோ அந்த மாதிரி வேண்டி கொடுங்க எவனும் வேண்டாம் மாட்டான்.
வேண்டுவாங்களா? நானும் கஷ்டப்படுறேன், அவனும் கஷ்டப்படுறான். இல்லாட்டி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்க மனைவிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடும்பமே கஷ்டப்படுறாங்க, அவங்க மனைவி கேன்சர், அம்மா கஷ்டப்படுறாங்க. ஐயா சாமியே, அந்த அவனுக்கு கூட யாரையும் வேண்டுவாங்களா? அந்த மாதிரி வேணும். அந்த மாதிரி வேணும்னா நீ கர்மா பேலன்ஸ் பண்ற. நீ போயிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு தான் வேணும் ப்ரொமோஷன், அந்த மாதிரி பண்ணும்போது தான் பிரச்சனையே ஆகுது. உன் கர்மா பேலன்ஸ் பண்ணு. ஓகே, அந்த மாதிரி யார் கத்து கொடுக்குறா? யாரும் கத்து. நீ வாப்பா, நான் உனக்கு பூஜை பண்றேன், அண்டான பூஜை பண்றேன், உனக்கு ப்ரொமோஷன் வர வரைக்கும் எங்களே வந்து கேட்டோம். நாங்கள் சொல்லுவோம், தம்பி டிவைன் ஃபயர் சொல்லு, உன் கம்பெனியை பிளஸ் பண்ணு, நல்லபடியா அதான் சொல்லுவோம். நான் உனக்கு கேரண்டி பண்ண மாட்டேன், உனக்கு அந்த மாதிரி நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்க வேலை இல்லை. உங்களுக்கு என்ன கிடைக்கிறது பல, உங்களுக்கு நிம்மதியா உங்க கர்மத்தைப்படி என்ன நல்லா செய்யணும் அந்த மாதிரி கிடைக்கணும். நாங்க தான் வேண்டுவோம், அவ்வளவுதான். அதாவது நாங்க வேண்டும்போது மித்தவனை பாதிக்கப்படக்கூடாது. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்வான், அவனுக்கு தான் தெரியாது. அவனும் ஒரு மனிதர் தான், அவனும் ஒரு ஆத்மா. ஆனா அவனுக்கு புரியாது. நம்ம புரிய வச்சுட்டு சொல்லணும், பாருப்பா உன் மேல தப்பு இருக்கு. இதே மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களா. ஆனா பிரச்சனை இவன் மேலதான், பொண்ணு மேல பிரச்சனை இல்ல. தம்பி நீ முதல்ல மாறு தம்பி, நீ மாறதான் அவனுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நான் சொன்ன தம்பி 600% வந்து உன் பிரச்சனை, அவன் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நம்ம டீச் பண்ணுவோம். இதுதான் பிளாக் மேஜிக் செய்வனே. அப்புறம் ஒயிட் மேஜிக். ஒயிட் மேஜிக் எப்படின்னா, எதுவும் எனர்ஜி வரும், அந்த வரம் வந்து உங்க ஆத்மாவுக்கு பிடிக்காது. பிடிக்காத வலி, சரியான வலிக்கும், தீராத வலி, இந்த மருந்து இல்லாத வலி, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதான் ஒயிட் மேஜிக். எங்க வரும்? குரு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். அந்த குரூப் பெருசா ஆயிட்டே போம். எல்லாம் ஆடு மண்டைக்கு மாதிரி எல்லாம் சேர்ந்துருவாங்க, எல்லாம் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, வெளியாக முடியாது, உள்ளுக்கு மாட்டியாச்சு. சரிங்களா? ரைட். அப்புறம் வந்து இந்த காஸ் எங்க வரும்? சக்ராஸ்க்கு வரும், ஆர்கன்ஸ் வரும், பிசிக்கல் பெயின் வரும். அப்புறம் மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மன உடல், அப்புறம் உணர்வு உடல். அந்த எந்த உடலுக்கு வரும்போது அங்க மாட்டிக்கும். அங்கெல்லாம் மாட்டினா ரொம்ப கஷ்டம். பிசிக்கல் லெவலே பாத்துக்கலாம், ஈஸியா பாத்துக்கலாம். பிவிஸ்ல அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேற லெவல் போகும். சரிங்களா? அந்த மாதிரி எங்கேயிருந்து கான்ஸ் வரும்? யாருக்கு வரும்? குடும்பத்தில இருந்து வரும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அண்ணன் தம்பிங்கள இருந்து, அப்பா அம்மா கிட்ட இருந்து, அப்புறம் சகலன், அப்புறம் நாத்தனார், கூத்தனார். கூத்தனார் தானே? ஆமா, நாத்தனார் கூத்தனார். இந்த நாத்தனார் கூத்தனார் 5 உனக்கு 5 கூத்தனாரு 5 நாத்தனாரு. எவ்வளவு? 10 கூத்தனார் 10 5. அவ்வளவு எல்லாமே பிரச்சனை தான். என்ன பண்றது? அந்த பிறகு அந்த மாதிரி என்ன சொன்னீங்க? எங்க அம்மா சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி நினைக்கிறான்னு சொல்றாங்க. கொஞ்சம் கீழே இருங்க, கால கீழே இருங்க, கால வைங்க. பாத்தீங்களா? என்னது? என்னது? காலத்துக்கு மேல வைங்க, கால மேல வைங்க. ஏன் இந்த கால் அடி? ஏன் அடிபட்டுச்சு? உண்மை சொல்லுங்க, ஏன் ஒடிப்புச்சு? விதியா? பூனையா? அந்த கோயில் போக கூடாது சொன்னா உங்களுக்கு கேட்டீங்களா நீங்க? ஏன் விடணும்? இல்ல இப்ப தெரியும் சொன்னீங்க. ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன்? அதுக்கு வந்துருக்க உங்களுக்கு. நீங்க கேட்ட பதிலுக்கு நீங்க கேட்க நான் பதில் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு நான் சொன்னேன், அந்த கோயில் நெகட்டிவா இருக்குமா, போவாதீங்க 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 சொன்ன உங்கள்கிட்ட. நீங்க ஆத்தா கோயில் மேடம் இருக்க, அந்த கோயில இருந்து பைத்தியம். சாமி பைத்தியம். எஸ், சரியா சொன்னீங்க. இந்த புக்கை படிச்சு அந்த புக்கை படிச்சு சாமி சாமின்னு ஓடுனீங்க. ரைட்டா இல்லையா? இருமல் வருதா? எவ்வளவு போனீங்க கோயிலுக்கு? அந்த கோயில் எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? 3 கிலோமீட்டர் இருக்குமா? 1.5 கிலோமீட்டரா? இல்ல 3 கிலோமீட்டர் இருக்கும். என்ன ரொம்ப தூரம்? அம்மன் கோயில் how far it is? No la, come on la, at least 1.5 kilometer. I know la, please, it is not half a kilometer. இருமா, அது half a kilometer வந்து விநாயகர் கோயில். அது half a kilometer விநாயகர் கோயில். இது அந்த கார்னர்ல இருக்கு தெரியுமா?
சரி, and she will walk there, correct? என்ன வயசுல நடந்தீங்க அதெல்லாம்? என்ன வயசுல நடந்தீங்க? 65 வயசுல நீங்க 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சாமிக்கு பாட்டு பாட போனீங்க. சர்ச் சாமிக்கு பாட்டு பாட போனீங்க, ரைட்டா இல்லையா? ஏய் அதான் ஆத்தா என்ன வெயிட் பண்றாளாம், நான் தான் பாடணும்னு. அந்த திரையை தொந்தனா இவங்க தான் பாட்டு பாடணுமா? நான் சொன்னேன், அம்மா அங்கே போகாதீங்க, ரொம்ப லேடிஸ் வந்து அந்த பாட்டு காது காக்கலாம், நீங்க போகாதீங்க போக சொன்னேன், ரைட்டா இல்லையா? சாமி கேட்கும், ரைட்டு. இந்த சாமி என்ன கேட்டுச்சு? வாமா வாமா எனக்கு வந்து பாட்டு சொல்லிச்சா? சரி, அந்த மாதிரி போனீங்க, சாமி கூட போனீங்க மேடம். அப்புறம் ஒரு நாளைக்கு நைட்டில் போயிட்டு நீங்கள் விடிய காலம் போது பூனைக்கு எங்கே கொண்டு போயிட்டு கீழே விழுந்து காலை உடச்சிட்டீங்க, ரைட்டா? இந்த கால் சர்ச் கர்ம விதி. நான் சொல்றேன் என்ன கர்ம விதின்னு. ஓகே, இது சரியாக எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சா? 6 மாசம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கால் நோய் இப்படிதான் இருக்கு, ரைட்டா? She's still having a stick and walking and more pain coming there. Yes or not, ma? Listen to me. ஆர்கியூ பண்ணாதீங்க, நான் சொல்றது கேளுங்கம்மா. அதாவது இதான் கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸ் வரும்போது ஒரு லேடி வருவா, இன்னும் அந்த கிளவி இந்த வயசுல ஒவ்வொரு தூரம் கோயில் வந்து சாமி பாடலன்னு அந்த மாதிரி தாட் ஃபார்ம் வரும். அந்த தாட் ஃபார்ம் வரும்போது என்னாச்சும் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் சே? அந்த மாதிரி தாட் ஃபார்ம் வரும்போது இந்த மாதிரி நடக்கும். நான் அப்ப கேட்கிறேன், அந்த ஆத்தா எங்க போனான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து இதை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மா எப்படிக்கே சொல்லுவேன். இந்த மாதிரி நினைக்காதீங்க, இந்த மாதிரி நினைக்காதீங்க. லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் நம்ம நல்லது நினைக்கிறோம் வச்சுக்கோ, நம்ம நல்லது செய்ய நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க அந்த மாதிரி நினைக்கிறது இல்லையே. இதுதானே பிரச்சனை. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மேடம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதை வச்சுக்கிட்டு. நல்லா நல்லா சூப்பரா இருப்பாங்க, ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நேபர்ஸ். நேபர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரிஞ்சவங்க, பக்கத்து இருக்காரங்க, ஸ்கூல் படிச்சவங்க, இவங்களாம் இருக்காங்களே. சில பேர் நம்ம பார்த்து பொறாமப்படுவாங்க. நாளைக்கு போயிட்டு ஒரு புது காடி வாங்க, நேபர் ஜெலஸா இருப்பான், பொறாமை இருப்பான். உங்க சொந்தக்காரி இருப்பான், உங்க ஃப்ரெண்ட்ஸே பொறாமை இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. பெருமையா போய் பேச, நான் புது காடி வாங்கினா சூப்பரா இருக்கு, சூப்பரா ஓடுது, அதை பத்தி பேசாதீங்க. மற்றவங்கள மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. உங்களோட நல்லது நிலை வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். அதை விட்டு போய் நான் இது வைக்கிறேன், நான் அது வைக்கிறேன், நான் இவ்வளவு காசு வரப்போகுது, அவ்வளவு காசு வர காசு வராம போயிடும். இப்ப போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் சொல்லுங்க, என் புருஷன் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லது, என் வீட்டுல ஒண்ணுமே பண்ண, அவர் எல்லாமே அவர் பண்ணிப்பாரு, ரொம்ப நம்பிக்கையானவர், எனக்கு எல்லாமே பண்ணுவாரு. அப்படியே ஒரு 10 பேர் சொல்லுங்களேன், 2 மாசம் கழிச்சு புருஷன் அப்படியே மாறிடுவாரு, எல்லாமே போடிடும். இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அவங்கள அணிஞ்சு வரும். எங்க உங்க புருஷனுக்கு ஜெலஸ் தாட் ஃபார்ம். ஓ, நீ அவ்வளவு நாள ஏன் உங்க சொந்த தங்கச்சி சொல்லுங்களேன், தங்கச்சி அவ்வளவு தங்கமான புருஷன் அவனுக்கு, எனக்கு வந்து வாட்சிக்கா இருப்பாரு ஒரு மனுஷன் அவன். அந்த மாதிரி சொன்னாலே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். யாரு? உங்க கணவருக்கு. அங்க ஒண்ணு மாத்த முடியாது. இதெல்லாம் போயிட்டு பெருமையா சொல்லாதீங்க. என் பையன் நல்லா படிக்கிறான், என் பிள்ளை நல்லா படிக்குது, எல்லாம் ஒரு பெரிய கூட்டமா இருக்கும். அந்த கூட்டம் பிள்ளை கொண்டு பாடுமா, ஆடி காமிமா, எல்லாம் தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ண மித்தவங்க இருக்காங்களே, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இதே மாதிரி ஒரு கதை. எங்க அம்மா தான், இந்த அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் கிராண்ட் சன் இருக்காங்க, ஒரு ஃபேவரட் கிராண்ட் சன் இருக்காங்க, சரிங்களா? வீட்டுல வந்து எல்லாம் ஆக்கியிருக்காங்க தீபாவளிக்கு. அந்த புள்ள என்ன பண்ணுச்சு, எங்க பெரிய மகனோட மக எடுத்து வந்து ஈரல் வச்சிருக்கு பிள்ளைக்கு, ஈரல் வச்சிருக்கு பிள்ளைக்கு. எங்க அம்மா வந்து எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுத்துருச்சு ஈரல. அந்த காலத்துல கோழிக்கு ஆக்கும் போது மேடம் இந்த ஈரல் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு. சின்ன பிள்ளைக்கு கொடுப்பாங்க, முட்டை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பத்த பையனா முட்டை கொடுக்க மாட்டாங்க, அது கிடைக்கும். அது நம்மளுக்கு எப்படி கிடைக்குமோ அது அவங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா? எங்க அம்மா வந்து அந்த ஈரல் எடுத்து அந்த அந்த பிள்ளைங்க எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த பிள்ளைய யார் பாக்குறா? அவங்க அப்பா, எங்க அண்ணன். உடனே ஒரு சின்ன பிரச்சனை, பாத்தியா என் பிள்ளை மட்டும் எப்படி பாக்குற, அப்படி பாக்குற பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? அப்புறம் உள்ளுக்கு எவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி வரும், வந்துதான் ஆகும். நீங்க தான் எப்படி பாக்குறீங்க, எப்படி மேக்கப் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அந்த மேக்கப்பை மித்தவங்க உங்களுக்கு பார்த்து பொறாமப்படக்கூடாது, அதான சொல்றேன் நான். ரொம்ப அலோகமா போடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யாரு? இந்த குருஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் குருஸ், அதாவது அந்த சாமியாரு,
இந்த பாபாஸ் இவங்க ரொம்ப அழிஞ்சு வரும், அங்கெல்லாம் கார்ட்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் கார்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து தாந்திரிக்ஸ், அதாவது மந்திரம் பண்றவங்க, செய்வன பண்றோம், அவங்களுக்கு கார்ட்ஸ் வரும். அந்த மாதிரி கார்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் எத்தனை பேர் எங்க பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, கணக்கா எனர்ஜி வரும், எதனால பண்ணாங்க, யாரு பண்ண சொன்னா, எந்த ஊர்ல இருந்து வருது, எந்த நாட்டுல இருந்து வருதுன்னு அழகா சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டூஸ், அதான் டேட்டூ போடுறாங்க பாத்தீங்களா, அந்த டேட்டூ வந்து இன்னொரு கனெக்ஷன் வரும். இப்ப எல்லாமே ஸ்டைலா மைலோவா டேட்டூ இங்க போட்டுக்கிறது, அங்க போட்டுக்கிறது எல்லாம் போடுறாங்க, வெரி குட். ஆனா ஆல் எல்லாமே இன்னொரு கனெக்ஷன், சிம்பிள் மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும். அந்த மாதிரி வரும்போது நெகட்டிவா இருப்பாங்க, அதெல்லாம் பாசிட்டிவாவே இல்லை, நெகட்டிவா வருவாங்க. ஓகே ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வர வாய்ப்பு இருக்கு, வெளியாளு இருந்து வர வாய்ப்பு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ், நேபர்ஸ், அப்புறம் ஆர்கனைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். நீ சேல்ஸ்மேன் இருக்கலாம், உனக்கு பிடிக்காது, அங்கேருந்து வரும், ஒரு குரூப்ல இருந்து வரும், ஒரு குரூப்ல இருந்து வரும், ஒரு ஆசிரமத்துல இருந்து வரும் அந்த கார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேலை செய்யற இடத்துல இருந்து வரும், பிசினஸ் பண்ண வரும், அப்புறம் டேட்டூஸ், அப்புறம் சோல்ஸ், சில ஆத்மனால நமக்கு கார்ட்ஸ் வரும், ஆத்மா கூட கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி தான் கார்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு லெவல் வந்துட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி கிடையாது, எவ்வளவு பேர் ஃபேமிலியோ அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது, வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, இருக்கு. இதெல்லாம் ஒரே வழி எப்படின்னா, இப்ப 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 என்ன பண்ண போறோமா, இப்ப இதெல்லாம் எப்படி வேலை இருக்கணுமா, மன்னிப்பு அறிக்கையில தான். இந்த மாதிரி மன்னிப்பு அறிக்கை வெளியே வச்சுதான் நீங்க வந்து கார்ட்ஸ் விளையாடலாம். யாரு படிப்பா, முதல் பேஜ் வந்து உங்களுக்கு நீங்க செஞ்ச தப்புக்கு, இந்த பிறகு 30 செஞ்ச தப்புக்கு நீங்க தான் படிக்கணும். நீங்க பாஸ்ட்ல செஞ்ச தப்புலாம் இந்த பிறவிக்கு வரும், அதை நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஃபேமிலினா உங்க ஃபேமிலி, உங்க அக்கா, அண்ணன், தம்பிங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இந்த மாதிரி பிரச்சனை, எத்தனை குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் பேசாம இருக்காங்க, அக்கா தங்கி பேசாம இருக்காங்க, அவங்களாம் பேசுறதே இல்லை, நான் கிட்ட போறதே இல்லை, அந்த மாதிரி நடக்குதுல. எப்பதான் பிரச்சனை வரும், சொத்து பிரிக்கும் போதுதான், அப்பா அம்மா என்னைக்கு காலமா வராங்களோ அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். உனக்கு கூட கொடுத்தாங்க, எனக்கு குறை கொடுத்தாங்க, நீ எப்படி ஒரு வைரமூத்துக்கு மூக்குதுன்னா எவ்வளவு பிரச்சனை வருது. அந்த பாட்டி சொல்லிருப்பாங்க, என் வைரமுகுதி எந்த பேர பிள்ளைக்கு தான் சொல்லிருப்பாங்க. அது செத்து போனா நிறைய பேர் எடுத்துருப்பாங்க. என்ன ஆகும், ஓ என் பிள்ளை கொடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, அதனால எவ்வளவு சண்டை போடுது குடும்பத்துல. அப்புறம் இன்லாஸ் ஃபேமிலி, சம்பந்தி, மாமனார மாமியார், குழந்தையாரு, கூத்தனாரு, இவங்களுக்கு எல்லாம் மணி படிக்கிறதுக்கு எங்க அம்மா சிரிக்கிறாங்க. கூத்தனார் ஆம்பளைக்கு ஓ இருக்கா பேரு, ஓ சாரி பேர் இருக்கா மேடம், மச்சனச்சியம் மச்சனை, ஓ இருக்கு, அதான் எப்படி பேர் நாம இருக்கும். ஓகே கேன்சர், கூத்தனார், மச்சனச்சி. ஓகே ரைட். நான் ஏன் போல சொல்ல மேடம், பாத்தீங்களா என் பேரை கண்டுபிடிச்சு பாத்தீங்களா, ஒரு புது பேர் வச்சு பாத்தீங்களா, மச்சனச்சியா. ஓகே ரைட். அதே மாதிரி அந்த ஃபேமிலி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கணவன் கனவிக்கு படிக்கணும், அது ஏன் வார்த்தை, அது சேஞ்ச் பண்ண முடியாது, கணவன் கனவிக்கு அதை படிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கணவன் கனவி, புது வார்த்தை அது, கம்முன்னு இருக்கேன், நம்ம உடனே ரெக்வயர் பண்ற பாத்தீங்களா. அப்புறம் வந்து கம் டு நேபர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நேபர்ஸ், கிளாஸ்மேட், இவங்களுக்கு பேஜ் நம்பர் 5. பேஜ் நம்பர் 6 வந்துட்டு உங்களோட முன்னாள் கணவன், முன்னாள் கனவி, அவங்களுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட், அவங்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு செய்வன, 7வது பேஜ் செய்வன பண்ணவர்களுக்கு, யார செய்வன பண்ணாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு படிக்கிறது. உங்களுக்கு தெரியாது, அந்த பிராக்கெட்ல நீங்க போடணும். ஓகே ரைட். வந்து அப்புறம் வந்து பேஜ் நம்பர் 6, பேஜ் நம்பர் 7 வந்துட்டு பேஜ் நம்பர் 8 வந்து நம்ம செல்ஸ்க்கு மன்னிப்பு கேட்கலாம். நம்ம செல்ஸ்க்கு மேடம், இது என்ன சேல்ஸ் மேடம், இது பேஜ் நம்பர் 8, பேஜ் நம்பர் 7 என்ன போட்டு பார்ப்போம். செல்ஸும் பாக்டீரியா வைரஸும் செல்ஸ். பேஜ் நம்பர் 7 வந்துட்டு பேஜ் நம்பர் 8 வந்து நம்ம இருக்கிற செல்ஸ்க்கு மன்னிப்பு கேட்கணும். எப்படின்னா கேன்சர் செல்ஸ், நம்ம செஞ்ச தப்புனால்தான் நம்ம செல்ஸ் கஷ்டப்படுது. லிவர் செல், ஹார்ட் செல், யார் தான் பண்ணா, நம்ம தான் பண்ணிருக்கோம் தெரியாம.
தப்பான சாப்பாடு, தப்பான எண்ணங்கள், தப்பான தாட்ஸ், அந்த மாதிரி போய் அதாவது நம்ம தான் மணி என் ஹார்ட் செல்ஸ், என் கிட்னி செல்ஸ் எல்லாத்தையும் மன்னிப்புங்க. ஓகே, செல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த பேஜ் நம்பர் 7 வந்துட்டு பேஜ் நம்பர் 9. பேஜ் நம்பர் 9 இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற கிருமிகளுக்கு பாக்டீரியா, வைரஸ், வேற ஃபங்கஸ், ஈஸ்ட், அப்புறம் முக்கியமா அந்த கொரோனா வைரஸ், அந்த மன்னிப்பு எத்தனையோ பேர் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. கொரோனா கூட வந்து போயிருச்சு. அந்த மாதிரி சில பேர் இன்ஃபெக்ஷன் கூட வரல. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து பேஜ் நம்பர் 7 வந்துட்டு இங்க ஒரு வரும். இது வந்துட்டு ஃபார் யோர் ஆர்கன்ஸ், ஆர்கன் ஃபர்கிவ்னஸ், அந்த மாதிரி வரும். ஆர்கன்ஸ் அதாவது நம்ம தெரியாமலே நம்ம செய்ய தப்புக்கு நம்ம ஆர்கன்ஸ்னா உற்பத்திக்கலாம் மேடம். உடல் உறுப்புகள் மன்னிப்பு கேட்கணும். உடல் உறுப்புகள் அதாவது கிட்னி, ஹார்ட், லிவர், நம்ம தான் மன்னிப்பு. எல்லாத்தையும் நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு நானும் உங்களை சேர்ந்து நான் கஷ்டப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க. எந்த காசு சொல்லாதீங்க என் ஹார்ட் வேலை செய்யல, என் கிட்னி வேலை செய்யல, என் லிவர் வேலை செய்யல, என் பேங்க்ரஸ் வேலை செய்யல, இதெல்லாம் சொல்லவே கூடாது. யாருக்கிறது? நீங்க தான் கருத்தீங்க. அதே மாதிரி இந்த புக்கு தான் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம உடம்ப முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நம்ம செஞ்சு தப்புக்கெல்லாம் நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி எவ்வளவு குடும்பம் இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனை வரும். அதனால இந்த மன்னிப்புலாம் படிங்க. எவ்வளவு குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு சார்? அதே மாதிரி நாங்க எவ்வளவு பேரு இந்த குடும்பத்தெல்லாம் இந்த மன்னிப்புல நல்லபடியா ஆக்கிருக்கோம், டிவைன் ஃபைவ் சொல்லி. அதே மாதிரி many people எவ்வளவு பேரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க. மூணாவது ஆளு வந்துட்டு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டு எவ்வளவு ஓடுது பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை ஓடி இருக்கு. நம்ம தான் இதெல்லாம் கவனிச்சுட்டு வெளியாக்கணும். ஓகே, ரைட்டா? நெக்ஸ்ட் எல்லாமே கை எப்படி எடுங்க, எடுங்க, கிட்ட எடுங்க, கிட்ட எடுங்க, கிட்ட டச் பண்ணுங்க. அப்படியே லேசா அப்படி பண்ணுங்க, லேசா பண்ணுங்க, லேசா பண்ணுங்க. பண்ணும்போது ஒரு காந்த சக்தி வரும், ஒரு காந்த சக்தி மாதிரி வரும். சரிங்களா? நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணும்? நல்லா மூச்சுடுங்க, நாக்க சொல்லிட்டு இன்ஹேல், மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க. கை எடுக்க வேண்டாம், நான் சும்மா காமிக்கிறேன். மூச்சுடுங்க, மூச்சுடுங்க. எல்லா மூச்சும் மூக்கால் தான் போயிட்டு மூக்கால வரணும், வாயில வரக்கூடாது. வாயில வந்து நாக்க சொல்லிட்டு மேல பட்டுக்கிட்டீங்க. மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க, மூச்சுடுங்க, மூச்சு விடுங்க. அதே மாதிரி செய்யுங்க. செய்யும் போது இப்படி பண்ணுங்க, நல்லா எனர்ஜி பெருசா ஆயிரும். நல்லா பாருங்க, பெருசாயிரும். பாருங்க, ஃபுல்லா போகும், ஃபுல்லா போகும். ஏற்றுமா? இந்த ரெண்டு கையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணுமா? தட்டுங்க, இப்படி பண்ணுங்க, மூச்சுடுங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் பாருங்க. அதை மூச்சு விடுங்க. ஏற்றுமா? அந்த கை தட்டும் போது அந்த உள்ளுக்கு ஒரு எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி இது ஒரு சவுண்ட் வந்தோடனே எல்லாம் மாறி வரும். இப்படி பண்ணாலே போதும். பண்ணும்போது நல்லா பெருசா அந்த எனர்ஜி வரும். இன்ஹேல் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி நான் சொன்ன பாத்தீங்கன்னா கோயில சாமியெல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கேன்னு, அதே நீங்களும் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்களா? எப்படிங்க சொல்லுங்க. இறைவா, என்னைய பாவிச்சுட்டு நல்லபடியா பிராண கொடுத்து சக்தியை கொடுத்து என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கி நான் என்னோட இடத்த வந்து பிளஸ் பண்ண, என் வீடை பிளஸ் பண்ண போறேன். சொல்லுங்க. என் வீடு இப்படி எல்லாமே சந்தோஷமா இருக்கும், எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். எல்லாத்தையும் அனுப்புங்க, பண்ணுங்க. பண்ணும்போது எனர்ஜி போவோம், எனர்ஜி போயிட்டே இருக்கும், பண்ணிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம பிளஸ் பண்ணோம். இப்ப என்ன ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் ஒரு கோல் கொடுத்துடும். நம்ம கோலா செய்யலாம். இது இன்னும் பவர் கூட. இந்த மாதிரி பண்ணும்போது பிரபஞ்சம் உங்களை பாவிச்சுட்டு அந்த எனர்ஜி பாட்டுக்கு போகுது, பாட்டு எனர்ஜி போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா இது பண்ணும்போது அப்பாறப்பட்ட சக்தி வருது, அப்பாறப்பட்ட சக்தி வரும். இது வந்து உங்க சரியா செய்யறதுனா உங்க எனர்ஜி போக ஆரம்பிக்கும். அதனால்தான் நம்ம யாருமே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். ஓன கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சத்துல இருந்து சக்தி வரும். நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது தப்பா பண்ணீங்க, ஈகோ வந்துச்சு, உங்க எனர்ஜி போக ஆரம்பிக்கும். நான் தான் பண்றேன்னு எனர்ஜி வந்துடும். வரும்போது உங்க எனர்ஜி போவோம்,
ரப் பண்ணி எனர்ஜி போகுது. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் எனர்ஜி வரும், பிராணம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளே சொந்தமா பிராணாவை கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா மூச்சால பிராணாயாமா. அதாவது சிம்பிள் பிரீதிங், பேலன்ஸ் பிரீதிங், பேலன்ஸ் பிரீதிங், ஐ மீன் யோகி பிரீதிங். என்ன பண்ண போறோம்? சிம்பிள் பிரீதிங், பிராணா பிரீதிங், பேலன்ஸ். இதுதாங்க. இந்த யோகி பிரீதிங் வேண்டாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா பண்ணிப்போம். இதான் யோகி பண்றோம், நம்மளா யோகி இல்ல. சிம்பிள் பிரீதிங்னா நாக்க சொல்லட்டி inhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. That's all. Simple. அதாவது நம்ம கான்ஷியஸா நம்ம பிரீத் பண்ணறோம், தெரிஞ்சு பிரீத் பண்ணோம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணறோம்? ஷாலோ பிரீதிங். அந்த மூச்சு இப்படி தான் வரும், இதுக்கு மேல போவாது, நார்மல். ஆனா படி மேல ஏறுங்க, மூச்சு வாங்கும். ஏன்? அந்த படி ஏறும்போது நம்ம செல்ஸ்க்குலாம் வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது, வேலை செய்யுது, குளுக்கோஸ் எரிக்குது, எனர்ஜியா மாறுது. அந்த டைம்ல வந்து ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கணும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்பப்ப நம்ம அறிஞ்சிட்டு நான் நல்லபடியா மூச்சு எடுத்து மூச்சு விடணும். இப்ப நான் மூச்சு எடுத்து பண்ணல, மூச்சு எடுத்தோம், மூச்சு விடணும். கான்சியஸ் பிரீதிங், சிம்பிள் பிரீதிங். நெக்ஸ்ட் வந்து பிராணா பிரீதிங். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட், கவுண்ட்னா 3 வாட்டி ஸ்டாப், 6 வாட்டி பிரீதிங். 3 கவுண்ட் நிப்பாட்டி 6 கவுண்ட் வந்து நம்ம ஹீல் நம்ம பிரீத் பண்ண போறோம். இப்ப நான் பண்றேன் பாத்தீங்களா? நான் நாக்கு மேல மூச்சு இழுக்கிறேன், ஸ்டாப், எக்ஸேல். அதே மாதிரி 6 வாட்டி மூச்சு இழுக்க போறோம், நிப்பாட்ட போறோம் 3 வாட்டி, திருப்பி 6 வாட்டி மூச்சு வெளியேற்க போறோம், நிப்பாட்ட போறோம் 3 வாட்டி, திருப்பி மூச்சு இழுக்க போறோம் 6 வாட்டி, நிப்பாட்ட போறோம். அதே மாதிரி you can do for 2 minutes to breathe. இது என்ன பண்ணும்னா சக்கராஸ்னால பிராணம் வர ஆரம்பிக்கும். ஒன்னு பிராணா வந்து மூச்சால வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சக்கரனால வரும். அதான் நிப்பாட்டும் போது சக்கரம் ஆரம்பிக்குமா? தாங்க பல மூச்சுங்க. 1 2 3 4 5 6 ஸ்டாப். 1 2 3 எக்ஸேல். 1 2 3 4 5 6 ஸ்டாப். 1 2 3 இன்ஹேல். 1 2 3 4 5 6 ஸ்டாப். 1 2 3 எக்ஸேல். 1 2 3 4 5 6 ஸ்டாப். 1 2 3 இன்ஹேல். 1 2 3 4 5 6 ஸ்டாப். 1 2 3 எக்ஸேல். 1 2 3 4 5. ஓகே, இது வந்து நீங்க எப்ப வேணுமா செய்யலாம். பிராண எனர்ஜி குறையும் போது செய்யலாம். அந்த பிராணம் வந்து உடல் பூரா வரும். ஆனா ஒரு இடாப்பிங்களை பண்ண பெர்சென்டேஜ் இன்னும் சூப்பரா இருக்கும். அது நாளைக்கு கத்து கொடுப்போம். சரிங்களா சார்? இது வந்து சிம்பிள் பிரீதிங். நெக்ஸ்ட் இதான் நம்ம லங்ஸ் வந்து வெளியே வரணும். அதாவது இன்ஹேல் பண்ணும்போது நான் வந்து இப்ப மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன். இப்படிலாம் பிரீத் பண்ணும். இது எப்படி கவனிக்கணுமா? குழந்தைங்க தூங்கும்போது பாருங்க, அவங்க வயிறு வேலை போய் கீழே வரும். குழந்தைங்க தூங்கும்போது, நம்மளும் நைட்ல தூங்கும்போது இப்படிதான் நம்ம வந்து மூச்சு விடுறோம். மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரும். மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விளையாடுறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன், மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன். இந்த மாதிரி சிம்பிள், ஈஸி. இது சிம்பிள் பிரீதிங். நெக்ஸ்ட் வந்துட்டு பிராண பிரீதிங். அந்த கேச்சரி முத்திரை வந்து நாக்க சொல்லிட்டு மேல வைக்கணும். ஏற்றமா எனர்ஜி மின்னுக்கும் பின்னுக்கும் எனர்ஜி ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். அந்த கேச்சரி முதிரையில வந்து மின்னுக்கும் பின்னுக்கும் எனர்ஜி ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் பிரீத் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் பிரீதிங் வந்து கான்ஷியஸா மூக்குல இருந்து போவோம், மவுத் வாயை மூடிக்கணும். அந்த மாதிரி போனோம், நாக்கு சொல்லிட்டு மேல. சிம்பிள் பிரீதிங். சிம்பிளா ஈஸியா யார் வேணுமா பண்ணலாம்.
சும்மா நடக்கும்போது பண்ணிக்கலாம். நீங்க ஓடும் போது இப்ப நீங்க என்ன பண்றீங்க, படி மேல ஏற போறீங்க. படி மேல ஏறும் போது நாக்க சொல்லி மேல வச்சுட்டு இந்த காலை எடுக்கும் போது மூச்சு இருக்கணும், இந்த கால் மூச்சு விடணும். அதே மாதிரி நடங்களேன். ஒரு மேல வந்து நல்லா ஃபீல், நல்லா லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட்டுப்பட்டு நேரம் நடக்கும் போது மேல வந்து மூச்சு வாங்கும். ஓகே, ஒரு கால் எடுக்கும் போது நாக்க சொல்லிட்டு மேல மூச்சு இழுங்க, நெக்ஸ்ட் மூச்சு விடுங்க, நெக்ஸ்ட் மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. அதே மாதிரி நடந்து மேல வந்தாக்கா யூ ஃபீல் மச் பெட்டர். அந்த 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 அலட்சி இருக்கக்கூடாது, அந்த அலட்சி இருக்காது உங்க. நல்லா மூச்சு விட்டு மூச்சு விட, மூச்சு விட்டு மூச்சு விடும்போது நல்லபடியா விடுவோம். ஓகே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதான் இன்ஹேலிங். இந்த மாதிரி டைஃப்ரம் மேல போயிட்டு மேல வரும். இன்ஹேல் பண்ணும்போது கீழே வரும், வயிறு பெருசா வரும். விடும்போது மேல விடுவோம். ஓகே, இந்த மாதிரி இன்ஹேல் தான் வயிறு பெருசா வரும். ஓகே, இது நார்மலா நடக்குது. எக்ஸேல் தான் கீழே போகணும். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ஓகே, முக்கியமா இது மாதிரி பண்ணும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். அது மட்டும் இல்ல, தண்ணி கூட வெளியாகும். நம்ம மூச்சுல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி வெளியாகும்னா லங்ஸ்ல வந்து தண்ணி கோத்துரும், ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் வாட்டர் போட்டு தண்ணி வெளியாக்குவாங்க. சோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வெளியாக்கிடணும். அது மாதிரி தண்ணி மட்டும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியாகணும். இதான் முக்கியம். பாருங்க, சிம்பிள். எப்படி தண்ணினா இந்த மாதிரி வரும். இது வந்து நல்லா ஒரு கிளியரான ஒரு கிளாஸ். நான் பாருங்க இப்ப பண்றேன். தண்ணி பாருங்க, தண்ணி 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 தான் உள்ள கோத்துரும், தண்ணி வெளியாகும். நம்ம குடிக்க தண்ணியும் வெளியாகிறது வாய்ப்பு இருக்கு. சொன்ன தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இதான் முக்கியம். எவ்வளவு உடம்பு எவ்வளவு ட்ராயா இருக்கும். இந்தியால ரொம்ப ட்ராயா இருக்கும் சில நேரத்துல. என்ன சொல்லுவாங்க ட்ரை ஹியூமிடிட்டி தமிழ்ல? வறண்ட. ஆமா, வறண்டு போகுது. ஏன் வறண்டு போகுதுன்னா இந்த என்வரன்மெண்ட் காத்த தண்ணி இல்ல, ஹியூமிடிட்டி. ஏய், வாட் ஹியூமிடிட்டி? வெள்ளக்கார வார்த்தை தெரியுமா? யாரும் கண்டுபிடிக்கல. எஸ், ஹியூமிடிட்டி. அதாவது மழை பெய்யும்போது 100% ஹியூமிடிட்டி. அதாவது பனிக்காலம், பனிக்காலம் வந்து அந்த செடிகள் வந்து தண்ணி இருக்கும். அதனால வந்து 100% ஹியூமிடிட்டி. அந்த சூரியன் வர 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 பனிக்காலம், பனி வரும்போது அந்த ஹியூமிடிட்டி, அந்த சூரியன் வர வர குறைஞ்சிடும். இந்தியால வந்து ஒரு 50% இருக்கும். எங்க நாட்டுல வந்து 60% நார்மல் டேல, 65% 62% நார்மல் டேல. ஆனா குறைய 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 இந்தியா ரொம்ப பேடா இருக்கும். இப்ப நார்த் ஈவன் வெஸ்ட் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும். வந்து எல்லாம் மூடிக்குவாங்க. அந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு வாய் தந்தாலே தண்ணி எல்லாம் வெளியாயிரும். அதான் எல்லாம் மூடிக்குவாங்க. அது பேரு ஹியூமிடிட்டி. அப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கா தமிழ்ல? just put about humidity in Tamil. வருமா கூகுள்ல? ஒரு டீச்சரே ஒரு டிரான்ஸ்லேட்டர். Humidity. Yes, is the word humidity. That word in Tamil, humidity. ஈரப்பதம். ஈரம், ஈரப்பதம். அவ்வளவுதான். அவன் தனியா வேர்ட் பண்ணி ஹியூமிடிட்டி பண்ணி மேடம். ஈரப்பதம். ஒரு காத்து, கல்ல காத்து என்ன சொல்றது? தண்ணி ஈரமா இருக்கும், ரைட்டா? எல்லாமே துணி ஈரப்பதம், துணி ஈரமா இருக்கு மேடம். அந்த மாதிரி இப்ப நீங்க இப்ப துணி கழுவுறீங்க, காய வைக்கிறீங்க. காய்ஞ்சதா? எதனால காய்ஞ்சது? நோ மேடம், ஹியூமிடிட்டி will go off. தண்ணி இருக்க. இப்ப இந்த பேப்பர் தண்ணி இருக்கா? எஸ், there's water. It's wet. It's water. There's humidity madam. இதே கொண்டு சரி. இப்ப நீங்க வந்து இருங்க வரேன். இவங்க நல்லா இவங்க புரிய வைக்கணும். அப்பதான் புரிய உங்களுக்கு. Science teaches. We are teaching science in technology.
பாருங்க, இது வந்து பிஸ்கெட் டின்னு. பிஸ்கெட் டின்னு. ஏன் இது போட்டு மூடுறேன்? மூட்டுல போய் பேப்பர் மூடுங்க தானே? ஏன் பேப்பர் போட்டு மூடுறீங்க? ஏன்? காத்து போகுது, தண்ணி போகும். காத்து போகும், காத்து உள்ளுக்கே இருக்கு. அதான் ஹியூமிடிட்டி. பாருங்க, இப்ப எடுக்கிறேன். பாருங்க, இதான் பிஸ்கெட். இதான் பிஸ்கெட். ரைட்டா? பாருங்க, கிரன்ச்சா இருக்கு. ஏன் மூணு நாள்ல வெளியே டக்குன்னு ஆயிரும்? ஏன்? அதான் ஹியூமிடிட்டி. இதுதான் ஹியூமிடிட்டி. அப்படியே சாப்பிட்டா தின்ன முடியாது. இதே பிஸ்கட் நீங்க கொண்டு போய் நார்த் இந்தியா அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். பிகாஸ் ஹியூமிடிட்டி இஸ் லோ. சவுத் இந்தியா போங்க, இந்த மாதிரி ஆகாது. அவங்க இதெல்லாம் போட அவசியம் இல்லை. சவுத் இந்தியால வெரி ட்ரை. எங்க ஊர்ல போட்டதான் பிஸ்கட் மாதிரி இருக்கும். ரெண்டு உள்ளு காத்து பூந்துரும். காத்து வந்து ஈரப்பதம் உள்ளு புந்து கட்டி போயிடும். இதே மாதிரி பிஸ்கட். அதே மாதிரி நம்ம லாங்ஸ் ஈரப்பதம் இருக்கு. விட்டீங்க தண்ணி கோத்துரும். அதனால்தான் நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடணும். அந்த காத்து வெளியாகணும். The body cannot evaporate. Body temperature 36 degrees தான், 36.8. அந்த தண்ணில ஈரப்பதம் வந்து அதனால வந்து வெளியாக்க முடியாது. அதனால்தான் வேர்வை வரும். நார்மலா வேர்வை வரவே வராது. ஆனா தண்ணி போகுது. வேர்வை எங்க ஊர்ல சாப்பிட வேர்வை எங்களுக்கு. ஏன்? ஈரப்பதம் கூட இருக்கீங்க. நார்த்ல போங்க பதம் வராது, வேர்வே தெரியாது. ஏன்? ஈரப்பதம் ரொம்ப குறைவு. 40%, 45%. ஈரான் போங்க 8%. அங்க போன ஒரு ஊருக்கு லாபாஸ் போய் பேசும்போது தொண்டெல்லாம் காயுது. என்னன்னா பார்த்தாக்கா அவனோட ஈரப்பதம் 8%. தண்ணி குடிச்சிட்டே பேசுனேன். தண்ணி வாயால வெளியாகுது. தண்ணி வேர்க்கவே மாட்டீங்க. ஆனா வேர்வை போகுது, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. சென்னைக்கு போயிட்டு ஜூன் மாசம் போனேன். சரியான வேர்வை. தண்ணி பாடு ஊத்துது மேடம். டியூஷன் கம்பெனி வெள்ளையா மாறிச்சு. உப்பு அப்படி வெள்ளையா மாறிச்சு. உப்புனா எனக்கு கொடுத்தாங்க மேடம். பானுமதியா ஸ்ரீநிதியா கொடுத்தாங்க. எனக்கு துண்டை வச்சுக்கிட்டே தண்ணி போட்டு இருக்கேன். அவ்வளவு வேர்வை ஓடுது தண்ணில இருந்து. அந்த மாதிரி ஈரப்பதம், அந்த ஈரலாம் லாங்ஸ்ல இருக்கு. எடுக்கிற காத்துல போகுது. வெரி பி கேர்ஃபுல். அதான் சொல்றாங்க. அது ஈரப்பதம் மாட்டிருச்சே ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே, அது பேர் தான் ஹியூமிடிட்டி and they call relative humidity. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நான் சொல்ற இந்த பிராணா பிரீதிங். 6 வாட்டி இழுத்து 3 நிப்பாட்டி 6 வாட்டி வெளியாக்கி 3 நிப்பாட்டி அதே மாதிரி போகணும். 6 3 6 3 6 அப்படியே போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹலோ, இது செஞ்சாலே போதும். நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டாலே போதும். ஒரு 5 நிமிஷம் ஒரு 1 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் நடக்கும்போது மெதுவா மூச்சு இது பண்ணாலே போதும் மேடம். இந்த கார்பன் டை ஆக்சைடு தண்ணி கிண்ணலாம் வெளியாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் பிரீதிங். பேலன்ஸ் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாக்க சொல்லிட்டு மேல வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணும். சரிங்களா? இப்படி பண்ணும். நான் என்ன பண்ண போறேன்னா நாக்க சொல்லிட்டு கை வைக்கணும். ஓகே, இது இன்ஹேல். இது மூச்சு இழுத்தம். மூச்சு நல்லா மூச்சு இழுங்க. 2 மூடணும். கொஞ்ச நேரம் அப்புறம் விளையாங்க. வெயிட். இன்ஹேல். ஸ்டாப். எக்ஸேல். ஸ்டாப். இன்ஹேல். Stop. Exhale. Stop. Inhale. Stop. Exhale. Stop. Inhale. Stop. Exhale. Stop. Inhale.
stop, exhale. இந்த மாதிரி 2 minutes 2 நிமிஷம் செய்யணும். ஒரு வாட்டி 2 வாட்டி போதும். அந்த இங்க புடைக்கும் போது இங்க தொடும் போது ஒரு நாடி இருக்கு. இந்த நாடி என்ன பண்ணுனா இந்த சைடு எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணும். இங்க போட்டாக்கா இந்த சைடு எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணும். ரெண்டும் பிடிக்கும் ரெண்டும் ஆக்டிவேட் ஆகும். இது பேலன்ஸ் பிரீதிங். இது பண்ணாலே இந்த சைடு எனர்ஜியும் பேலன்ஸ் ஆயிரும். அதான் பேலன்ஸ் பிரீதிங். இந்த மாதிரி பண்ணும்போது மைக்ரேன் பெயின் போயிடும். மைக்ரேன் பண்ணவங்க 2 நிமிஷம் செய்யணும். ஆனா 4 வாட்டி செய்யணும். மதியானம், காலை, மதியானம், மாலை, நைட் தூங்குற போது. இந்த மாதிரி 2 நிமிஷம் செஞ்சாங்க மேடம், தலைவலி மைக்ரேன் பெயின் வரவே வராது. தலைவலி மைக்ரேன் பெயின், அதாவது ஒத்த தலைவலி. இந்த மாதிரி பண்ணாலே ஒத்த தலைவலி வராது. இந்த இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட், அவங்களாம் எவ்ரி ஹவர் செய்யணும். அல்சைமர், ஸ்ட்ரோக் பேஷண்ட், டிமென்ஷியா, இவங்கெல்லாம் கூட செய்ய அப்புறம் பார்க்கின்சன், இவங்கெல்லாம் பண்ண 2 சைக்கிள் ஆக்டிவேட் பண்ணும்போது அப்புறம் நல்லா சாப்பிடும் போது அந்த பிராணம் போவோம். அந்த பிராணம் போன போது நல்ல வேலை செய்யும். நெக்ஸ்ட் முக்கியமான சாப்பாடு. இந்த சாப்பாடு சாப்பிட்டாக்கா நல்லபடியா வரும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பேலன்ஸ் பிரீதிங். Thank you for joining. See you all again. Thank you. Bye. See you guys.